இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தகமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே சிந்திக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அலங்கரிக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா
பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 814வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் பற்று என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நாம் நமது வாழ்க்கையில் இறுக பற்றக்கூடிய விடயங்கள் என்னென்னவாக இருக்கின்றன? அதிகம் இறுக பற்றக்கூடிய விடயங்கள் சில நாட்கள் கழித்து அது நம்மை விட்டு அகன்று நீண்ட நெடிய தூரம் செல்லக்கூடிய சூழலையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் பயணத்தில் நாம் இருக்கின்றோம். அதிகம் நெருங்குகின்ற ஒன்று பிரிவினை தேடக்கூடிய சூழல்கள் சில நேரங்களில் நிகழ்கின்றன. அதீதமான நட்பு ஆபத்தில் முடியக்கூடிய தருணங்களும் இருக்கின்றன. ஒவ்வொன்றிற்கும் போதிய இடைவெளி எவ்வாறு ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் இடைவெளி விட்டு பயிரினை நடுகின்றார்களோ, மரத்திற்கு எவ்வாறு ஒரு மரத்திற்கும் மற்றொரு மரத்திற்கும் இடைவெளி விடுகின்றார்களோ, அதுபோல ஒவ்வொரு மனங்களுக்குள்ளும் எப்பொழுதும் போதிய இடைவெளி இருக்கும் பொழுது அந்த நட்பும் உறவும் நீடித்து நிலைத்து என்றென்றும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. கடும் சிநேகம் கண்ணை கொத்தும் என்பார்கள். ஒன்று நாம் நெருக்கமான ஒரு தொடர்பில் அதீத நட்பில் இருக்கக்கூடியவர்களாக எப்பொழுதும் இருப்போம். இல்லை என்றால் வேண்டவே வேண்டாம் என்று விலகி செல்லக்கூடியவர்களாக பெரும்பான்மையான இயல்பு நம்மில் நிறைந்திருக்கின்றது. சமநிலையான ஒரு வாழ்க்கை பயணம் என்றென்றும் சகோதரத்துவம் நிறைந்ததாகவும் நட்பு போதிக்கக்கூடியதாகவும் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். பெரும்பான்மையான மக்கள் ஒரு நேரத்தில் நாம் என்றென்றும் புகழக்கூடியவர்களாக இருப்போம். நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் அதே அளவிற்கு இகழக்கூடியவர்களாகவும் நாம் மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய நாட்களும் நம்மை எப்பொழுதும் தேறி வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. எனவே சமநிலை நோக்கிய பயணம் என்றென்றும் சாதிக்கும் உணர்வையும் ஒவ்வொன்றையும் கடந்து செல்லக்கூடிய இயல்பையும் இந்த பற்று என்ற வார்த்தைக்கு மையப் பொருளை விதைத்து கொண்டே இருக்கின்றன. நமது எழுத்தாளர்கள், கவிஞர்கள், படைப்பாளர்கள் இவர்கள் எப்பொழுதுமே சமூக சீர்திருத்தவாதிகளாக தங்களது எழுத்துக்கள் வாயிலாக எப்பொழுதும் புதியதொரு உலகை படைக்கக்கூடியவர்களாக எப்பொழுதும் இருக்கின்றார்கள். அவர்களின் மேன்மையான படைப்புகள் எப்பொழுதும் நம்மில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது அளப்பரிய ஒன்றாக எப்பொழுதுமே இருக்கின்றது. ஆம், வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு சிறிய முயற்சி
ஒவ்வொரு வார இறுதிகளில் நமது தளத்தில் அரங்கேறக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. இதன் தாத்பரியம், இந்த வாரம் ஏதேனும் சிறிது நாம் வாசிப்பதற்கான நேரத்தை ஒதுக்கலாமா? வார இறுதியில் நம்மை இன்னும் செதுக்கிக் கொள்ள வாய்ப்புகள் இருக்குமா என்பதை மையப் பொருளாக கொண்டது. ஆம், நம்மில் நாம் சிறுக சிறுக நம்மை செதுக்கும் பொழுது நாம் பண்பட்ட மனிதர்களாக, மேன்மை மிக்க மனிதர்களாக பரிமாற்றம் பெறுவதற்கு ஏதுவான விடயமாகின்றது. அவ்வகையில் நமது தளத்தில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியை கடந்த சில மாதங்களாக வெகு சிறப்பாக எடுத்து செல்லக்கூடியவர் அன்பு சகோதரர் கதை சொல்லி சரவணன் கண்ணா அவர்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை பற்று என்ற தொகுப்பில் வாசிப்பை நேசிப்போம் என்ற இனிய அனுபவங்கள் வாயிலாக நமது வாழ்வியலை மென்மைப்படுத்துவோம். இன்னும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை மேன்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அதுவும் வாசிப்பை நேசிப்போம் என்ற இந்த தலைப்பில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு மாத முதல் வெள்ளிக்கிழமைகளையும் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது. பற்று என்ற தலைப்பில் இந்த வாரம் சென்று கொண்டிருக்கிறது. பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விளக்கு. இந்த குறள் ஞாபகம் வந்தது. இதுதான் உதடு ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பற்று இல்லாதவனை இறைவனை பற்றில்லாதவன், அதாவது பற்றில்லாதவனாகிய கடவுளை பற்றி அவரை பற்றி கொண்டோமானால் உள்ள பற்றுகளை விட்டொழிப்பதற்காகவே இந்த பற்றை பற்ற வேண்டும் அப்படின்னு மூவா சொல்லுவார். இதே குறளுக்கு இன்னொரு இதுவும் உண்டு. அது இதுக்கு ஆப்போசிட்டான குறள் இது ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு இந்த கதை வாசிப்பை பற்றி சொல்லும்போது எப்போதுமே ஒரு பேரண்ட் சொன்னதை கேட்காத, டீச்சர் சொன்னதை கேட்காதவங்க ஒரு ஒரு புக்கு சொன்னால் கேட்பாங்க ஒவ்வொரு விஷயங்களையும். ஏன்னா அதில் தான் நம்மளை டிசால்வ் பண்ணிட்டு புதுசாக என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிப்போம். அந்த நிகழ்வுக்காக ஒவ்வொரு தடவையும் வாசிக்கிறதுல எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு சரித்திரம் படைப்போமுக்கு எப்போதும் நன்றி கடன்பட்டவனாக இருக்கிறேன். நன்றி. இங்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரோடையும் பேசுகிற ஒரு உணர்வு இருக்கும் எப்போதுமே. நம்ம கேட்கறதுக்கான ஒரு காலம் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த கேள்விக்கு பதில் தோணும். ஆனால் அதை சொல்ல முடியாது. ஆனால் பேசுறதுக்கான வாய்ப்புன்னு இருக்கும்போது நமக்கான எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது மாதிரி நம்மளுடைய பல சந்தேகங்களை நம்மளே கேள்வியாக கேட்டு அதுக்கு பதிலாகவும் சொல்கிற ஒரு இடமும் அந்த பேச வாய்ப்பு கிடைக்கும்போது இருக்கும். பல நேரங்களில் நம்ம நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் நம்ம கேட்போம். வேலைகளை செஞ்சுக்கிட்டே. ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார், இதில் பேசுறதுல ஒரு பெரிய என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்ம மற்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இதை கேட்க முடியாது, இதை பேச முடியாது. கேட்கும்போது நம்ம எல்லாமே செஞ்சுட்டு நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கூட ரசிக்கிற ஒரு விஷயந்தான் இந்த தளத்தில் நடக்கும். ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு லிமிட்டேஷன் இருக்காது. அதாவது ஒரு உச்சபட்ச ஒரு சிறப்பு அப்படிங்கிற ஒரு இது இல்லாம, எல்லா இடங்களையும் ரசிக்கிற ஒரு ஒரு கதை மாந்தர்களையும், பேச்சாளர்களையும் கொண்டு வர்ற ஒரு தளமா இது இருக்குது எப்போதுமே.
நீங்களே எழுதி பாருங்க. அப்பதான் வந்து எவ்வளோ பக்கம் உங்களால எழுத முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், இவ்வளோதான் நம்மளால எழுத முடியுதா அப்படின்னா, இவ்வளோதான் விஷயம் இருக்கு, அதனால தான் எழுத முடியுதுங்கிற ஒரு வாய்ப்பு தோணும். ஆ சில நேரங்கள்ல வந்து எழுத ஆரம்பிக்கும்போது தான் நமக்கு இவ்வளவெல்லாம் தோணுது அப்படிங்கிறதும் உண்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம பாதி நேரம் வந்து அதிலிருந்து நம்மள பண்படுத்திக்கிறதுக்கு இந்த வாசிப்பை நேசிப்போம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இன்னைக்கு கதைக்குள்ள போயிடலாம்னு நெனைக்கிறேன். ஆ தி. ஜானகிராமனோட கதை இது. அக்பர் சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. ஸோ தீஜ தீஜாவ பத்தி கதைக்கு அப்புறமா கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கதைக்கு போயிடலாம். கதை கதை வாசிப்புங்கிற ஒரு விஷயம், கதை சொல்லல் அப்படிங்கிறதும் இருக்கு. கதை வாசிப்புன்னு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு எழுத்தாளர் வந்து அவரோட பாணியில எப்படி சொல்லியிருக்காரோ, அதே மாரி வாசிக்கிறது அவருக்கு ஒரு அ அ நன்றி செலுத்துற மாரி தான் நான் நெனைப்பேன். அ அவரோட கதையோட சாரம் எடுத்துட்டு, அத நம்ம சொல்றதுங்கிறது, அது வந்து மறுவிடும், மாறிடும். அது நம்ம பார்வையும் அதுல சேர்ந்து வந்துரும். ஸோ, அது ஆஸ் இட் இஸ் அத அப்படியே நம்ம வாசிக்கும்போது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கதை வேற வேற அனுபவங்கள குடுத்தது ஞாபகம் வரும் அப்படிங்கிறதையும் நான் இதுல சொல்லிக்கிறேன். ஆ நன்றி. கதைக்குள் செல்வோம். அக்பர் சாஸ்திரி. மாயவரம் ஜங்ஷனில் இறங்கி சாப்பிட்டு விட்டு திரும்பியபோது, வண்டியில் 3வது ஆத்மா ஒன்று என் தோள் பையையும், துணிப்பையையும் நடுவே நகர்த்தி, என்னிடத்தில் உட்கார்ந்து பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. வெறுமனே சாப்பிடவில்லை. பூரி உருளைக்கிழங்கு ஒட்டிக் கொண்டிருந்த விரல்களை ஆட்டி ஆட்டி பேசிக் கொண்டிருந்தது. குரலாவது குரல். தொண்டைக்குள் வெண்கலப்பட்டம் தைத்த குரல். அதிகாரமும் வயசான பெருமையும் எக்களித்துக் கொண்டிருக்கிற குரல். எக்ஸைஸ் இலாக்கான்னா என்ன டெசிக்னேஷன் என்று எக்களிப்பும் அழுத்தமுமாக அந்த குரல் கேட்ட கேள்விக்கு அடக்கமும் புன்சிரிப்புமாக என்னமோ மேலதிகாரிக்கு பதில் சொல்வதைப் போல சூப்பரண்டு என்றார் மேலண்டை கோடியில் இருந்தவர். சீர்காழி ஸ்டேஷனில் ஏறி உட்கார்ந்திருந்த என்னை லட்சியமே செய்யாமல் ரயில்வே கைடுக்குள் முகத்தை புதைத்துக் கொண்டிருந்த இந்த ஆசாமிக்கு புது ஆசாமியைக் கண்டு என்ன மரியாதை, என்ன வினயம். எதிரே சூப்பரண்டின் மனைவி காலை நீட்டி படுத்து தூங்கிக் கொண்டிருந்தவள் கண்ணை திறந்து ஒரு தடவை பார்த்துவிட்டு மறுபடியும் மூடிக்கொண்டாள். காலடியில் உட்கார்ந்திருந்த குழந்தைகள் இரண்டும் உருளைக்கிழங்கு சாப்பிடுபவரையும் அவருக்கு பதில் சொல்கிற அப்பாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தன. எங்கிருந்து வரேர்? மெட்ராஸ்ல இருந்து. பகல் வண்டியில மெட்ராஸ்ல இருந்து யாராவது வருவாளோ? இல்ல, நேத்து ராத்திரி புறப்பட்டேன். கடலூர்ல இறங்கி என் மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு இன்னைக்கு மத்தியானம் கிளம்பிட்டோம். எதுவரை பயணம்? தஞ்சாவூருக்கு. தாயாருக்கு உடம்பு சரியில்ல. பார்க்க போறோம். அப்படியா? ம், ம். என்று எழுந்து இலையை ஜன்னல் வழியாக வீசி எறிந்தார் அவர். காற்று வாக்கில் இலை என்மேல் பட்டுவிடப் போகிறது என்று கதவோரமாக இருந்த நான் சற்று உள்ளே நகர்ந்து கொண்டேன். வண்டி அப்போது ஸ்டேஷனை விட்டு கிளம்பி லெவல் கிராசிங்கை தாண்டி போய் கொண்டிருந்தது. அவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே கையெலம்ப போனார். நடுவே நகர்த்தப்பட்டிருந்த தோல் பையையும் துணிப்பையையும் நகர்த்தி கொண்டு காலியான என் சீட்டில் உட்கார்ந்து கொண்டேன். கையெலம்பி விட்டு வாயை துடைத்துக் கொண்டவர் இடத்தை மீட்டுக் கொண்ட என்னை அலட்சியமாக பார்த்துவிட்டு நடுவில் உட்கார்ந்து கொண்டார். ஆள் 6 அடி உயரத்துக்கு குறைவில்லை. இரட்டை நாடி இல்லை. ஆனால் ஒல்லியும் இல்லை. சாட்டை மாதிரி முறுக்கேறிய உடம்பு. நேரான உடம்பு. உட்கார்ந்திருந்த போது கூட வளையா நேர்முதுகு. கருப்பில்லை, மாநிறமும் இல்லை. அப்படி ஒரு கருப்பு. சந்திரவளைய வழுக்கையில் ஓரம் கட்டியிருந்த தலைமயிர் முழுவதும் நரைத்திருந்தது.
முழு நீள அ அ நீளக்கை நீளக்கை கால்கள், நீளமான மூக்கு, குரலில் தெரித்த அதிகாரத்துக்கேற்ற உடம்புதான். உட்கார்ந்து கொண்டவர், "நீ போடா கிடக்கா, சின்ன பையா" என்று சொல்லாமல், லேசாக எனக்கு முதுகை காட்டிக் கொண்டு திரும்பி உட்கார்ந்தார். "ம். தாயார பார்க்க போறீராக்கும். என்ன விசேஷம்?" "போன மாசம் உடம்பா கிடந்தா. அப்ப போய் பார்க்க முடியல. எனக்கு இப்பதான் லீவு கிடைச்சது. நீங்க?" அதே அடக்கம், புன்னகை. "நானா? எனக்கு மதுரை, கோவிந்த சாஸ்திரின்னு பேரு. அட்வொகேட்டா இருக்கேன். ஒரு கேஸ் விஷயமா பட்டணம் போயிட்டு வர்றேன். மாயவரத்துல எங்க சகோதரிய குடுத்துருக்கு. இறங்கி பார்த்துட்டு வரேன். முதல் கிளாஸ் டிக்கெட் கிடைக்கல. செகண்ட் கிளாஸ் தான் கிடைச்சது இருக்குதுன்னா. வாங்கிட்டு வந்து ஏறிட்டேன். ராத்திரி சாப்பிட்றதில்ல. பலகாரம் பண்றேன்னா, இரு நான்னா தங்க. அடிப்பொடி பைத்தியம்னு வந்துட்டேன். பூரி 2 வாங்கினேன். சாப்பிட்டேன். உண்டி ஆளுக்காக பலகாரம் பண்ண சொல்லுவதாய்யா? இப்ப என்ன செத்தா போயிட்டேன்?" என்று சொல்லிக்கொண்டே கோவிந்த சாஸ்திரி வண்டியை சுற்றி ஒரு நோட்டம் விட்டார். குழந்தைகளை பார்த்தார். "உம்ம குழந்தைகளா?" "ஆமா." "என்ன வயசாகிறது?" "அவன்தான் பெரியவன். 10 ஆறுது. இவ சின்னவ. இப்போ 7 நடக்கிறது." "மலேரியா அடிச்சு கிடந்தாப்புல இருக்கும் 2ம். ஏலே இங்க வாடா. வாடா. பரவால்ல வா. ஒண்ணும் பண்ணல." பையன் வந்து நின்றான். குச்சி குச்சியாக இருந்த கையை பிடித்தார் கோவிந்த சாஸ்திரி. கை முழுவதும் ஒரு முறை தடவினார். "நாக்க நீட்டு. கண்ண காட்டு." "அதெல்லாம் ஒன்றுமில்லை. சாப்பிடவே மாட்டான். சாப்பிட உட்கார்ந்தான்னா, பருப்புனால நல்லால்ல, நெய் நாத்தம் அடிக்கிறது, இப்படி ஏதாவது சொல்லி எழுந்துண்டு போயிடுவான்" என்றார் கோடியாசாமி. "சட்டைய தூக்கு." பையன் சட்டையை தூக்கி வயிற்றை காண்பித்தான். அதை ஒரு அழுத்து அழுத்தி, "ம்" என்ற வண்ணம் என்னை பார்த்தார். "ஏண்டா, முழங்கால் முழங்கையெல்லாம் இப்படி எலும்பு முட்டுறது, கண்ணு சுண்ணாம்பா இருக்குது. நித்தம் ஒரு முட்டை கொடுமையா." "எல்லாம் பார்த்தாச்சு. எதையும் தொட மாட்டேங்கிறான் சார்." "காட் லிவர் ஆயில்?" "அதுவும் கொடுத்து பார்த்தாச்சு." "காட் லிவர் ஆயில்ல மால்ட்டா கொடுக்கறது, தித்திப்பா இருக்கும்." "பார்க்கணும்." கோவிந்த சாஸ்திரி இன்னும் கையை விடவில்லை. பார்வையையும் எடுக்கவில்லை. "இல்லாட்டா ஒண்ணு செய்றீரா இவனுக்கு?" "என்ன?" "கொள்ளு தெரியுமா, கொள்ளு?" "ஆ." "குதிரைக்கு வைப்பாளேய்யா, அது." "ம், ம், ம், ம். ஆமா." "அத தினமும் இவ்வளவு எடுத்து தண்ணிய விட்டு கொதிக்க வச்சு, அந்த தண்ணிய சாப்பிட சொல்லும். அப்புறம் இந்த சுண்டலையும் கொஞ்சம் உப்பையும் போட்டு சாப்பிட சொல்லும்." பையன் அரபி குதிரை மாரி ஆறான்னா இல்லையா பாரு. இப்ப நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் 3 மாசம் கொடுத்தேன்னா, அப்புறம் உம்ம பையன இவன் தான்னு நான் சத்தியம் பண்ணால் ஒழிய உம்மால கண்டுபிடிக்க முடியாது. என்ன செய்றீரா?" அதட்டுபவர் போல கேட்டார் சாஸ்திரி. "நான் செய்றேன்." "இதோ பாரோம், நான் டாக்டர் இல்ல. அதுக்கு படிச்சு கிடிச்சு பாஸ் பண்ணல. ஆனா, எங்க வீட்ல இருந்து போற மருந்துகளும், அங்க வர்றவாளும் கணக்கு வழக்கு இல்ல. எல்லாம் கடைசியில பாட்டி வைத்தியமா வைத்தியம். கருவேப்பிலை குழம்பு வச்சு 10 நாள் வட்டம் சாப்பிடுவேன். 7 நாள் வட்டம் வேப்பம்பூவ சாதத்து மேல வச்சு, ஆமணக்கெண்ணெய காய்ச்சி அது மேல ஊத்தச் சொல்லி பெசஞ்சு சாப்பிடுவேன். நீர் நம்ப மாட்டீர். இதுவரை டாக்டருக்கு ஒரு தம்படி பேசப்படாது. பெரியவா புண்ணியத்துல 10 காணி நிலம் இருக்கு. ஆனா, அதிலிருந்து ஒரு நெல்லு வித்த காசு டாக்டருக்கு போனதில்ல." "நல்ல புண்ணியம் பண்ணவா நீங்க." "புண்ணியமாவது பொடலங்காயாது. எல்லாம் நம்ம மனோபலத்த பொறுத்து தான்யா இருக்கு." "என்னமோ சார்,
நான் தலையெடுத்த நாள்ல இருந்தே பாருங்கோ, டாக்டருக்கு வராத நாள் இல்ல. இத பாருங்களேன். நீங்க தான் பார்க்குறீகளே எய்த்தாப்ல. கிழிஞ்ச நார் மாதிரி படுத்துண்டு கிடக்கா. கடலூர்ல வண்டி ஏறினோம், படுத்துன்ட்டா. இன்னும் எந்திரிக்கல. புருஷன் முன்னாடி நிக்க மாட்டா அந்த நாள்ல. அவளே தான் இப்படி ஆயிட்டா. என்ன பண்றது? என்று மனைவியை பார்த்தார் சூப்பரண்ட். சூப்பரண்ட் மனைவி லேசாக பாதி கண்ணை திறந்து பார்த்தாள். என்ன உடம்பு! அந்த காலத்துல பம்பரமா சுத்தி வந்த காரியம் பண்ணிட்டு இருந்தவ, திடீர்னு ஒரு நாளைக்கு வயித்து வலின்னு வலிக்குதுன்னா, டாக்டர் வயித்துல கட்டி ஆப்ரேஷன் கேஸ்ன்னார். செஞ்சது. அது தேவலையாச்சு. அப்புறம் பிரம்ம பிடிச்சாப்புல எது கேட்டாலும் பதில் சொல்றதே இல்ல. அப்படி 4 வருஷம் உட்கார்ந்திருந்தா. அதுக்கு வேற ஊசி, மாத்திரை கொஞ்சம் இல்ல. அது தேவலையா போயிடுத்து. இப்போ 10 வருஷமா தினம் பொழுது விடிஞ்சா தலைவலி, கால் துணியா போயிடுது. எழுந்து நடமாட முடியல. காஃபி, சமையல் முதற்கொண்டு கூட நான் நிக்க வேண்டியிருக்குது. பிரசிடென்ட் மனைவி கண்ணை மூடாமல் இதை கேட்டுக்கொண்டே இருந்தாள். வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் என்றார் கோவிந்த சாஸ்திரி. என்னையா? ஒரு மூட்டைய தலையில வச்சா போதும். ஐயோ! கடப்பாரைய போட்டு இடிக்கிறதே இடிக்கிறதேன்னு அலற ஆரம்பிச்சிருவா. என்னதான் சத்துரு அவளுக்கு. என்னையா ஆச்சரியம்? எண்ணெய் ஒத்துக்காத ஒரு மனுஷன் உண்டா? நல்லெண்ணெய் தலைவலிக்கு பரம சஞ்சீவியாச்சே. எண்ணெயை தவிர மீதி எது வேணாலும் சொல்லுங்கோ. போடாத ஊசி இல்ல, குடிக்காத மருந்து இல்ல. இந்த தலைவலி நின்னா போதும் என்று படுத்தவாறே வாயை திறந்தாள் சூப்பரண்டின் மனைவி. பேச ஆரம்பித்த பிறகுதான் தெரிந்தது வயதுக்கு மீறிய மூப்பு, முகத்தில் சோகை, வாயில் குளறல். அழகாக இருந்த அம்மாள் இப்போது விகாரமாக மாறிவிட்டிருந்தாள். தலைவலியை தானே நிறுத்தணும் என்று கேட்டுவிட்டு வெளியே பார்த்தார் கோவிந்த சாஸ்திரி. வண்டி குத்தாலத்தில் நின்றது. ஒரு அணாவுக்கு வேர்க்கடலை வாங்கி மென்றவாறு யோசனையை ஆழ்ந்திருந்தார் அவர். வண்டி புறப்பட்டதும் தன் பேச்சை ஆரம்பித்தார். சொல்லட்டுமா என்று அவர் ஆரம்பித்ததும் அவசர அவசரமாக புஷ்கோட் பையிலிருந்து ஒரு டைரியையும் பென்சிலையும் எடுத்து வைத்துக் கொண்டார் சூப்பரண்ட். எழுதிக்கிறீமா? சரி. வேப்பம் பருப்பு, வெள்ளை மிளகு, கசகசா, சுக்கு, இன்னும் 4-5 சொன்னார் அவர். எனக்கு அது மறந்து விட்டது. இதையெல்லாம் பால்ல போட்டு ஊற வச்சு நசுக்கி அம்மியில ஓட்டி உருண்டை உருண்டையா பண்ணி காய வைக்கிறது. அப்புறம் நித்தியம் காலம்ப ஒரு உருண்டையை பால்ல கலந்து தலையில தேய்ச்சு ஸ்நானம் பண்ண சொல்லும். 1 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு எழுதும். அமிர்தம் கிடைத்த மாதிரி சூப்பரண்ட் எழுதி கொண்டு 4 தடவைகள் சந்தேகங்கள் கேட்டு தெளிந்து டைரியை திருப்பி திருப்பி வாசித்து பையில் போட்டுக்கொண்டார். இதுதான் கல்கம். எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் சேர்த்திருக்கேம்மா. உம்ம தலைவலி இன்னையோட தீர்ந்தது என்றார் சாஸ்திரி. அந்த அம்மாள் எழுந்து உட்கார்ந்து, அதை இன்னொரு தடவை நன்னா கேட்டு வச்சுக்குங்கோ என்று தன் புருஷனை பார்த்து. சாஸ்திரி இன்னும் பல ரகசியங்களை எல்லாம் சொன்னார். சொறி சிரங்கு, சீதபேதி, ஆஸ்துமா, பாலுண்ணி, இப்படி பல வியாதிகளுக்கு அவரிடம் சஞ்சீவிகள் இருந்தன. சூப்பரண்டின் கண்கள் மேலே அகல இடமில்லை. அப்படி ஒரு வியப்பு. தன்வந்திரி, சித்தர்கள் எல்லோரும் அவர் மேல் கருணை கொண்டு 2ஆம் வகுப்பில் சக பயணியாக வந்து காட்சி கொடுத்து வினை தீர்த்த பரவசத்தை அவருடைய மரியாதையிலும் அடக்கத்திலும் காண முடிந்தது. இத்தனைக்கும் நான் டாக்டர் இல்ல என்றார் சாஸ்திரி மீண்டும். எனது வயசு எத்தனை இருக்கும்? எங்கே சொல்லு பார்ப்போம். வியப்பில் ஆழ்ந்து கிடந்த சூப்பரண்டு தயங்கி புன்சிரிப்பு சிரித்தார். சும்மா சொல்லும். 50 இருக்கும். 50? எனக்கு 60ஆம் கல்யாணம் நடந்து 8 வருஷம் ஆச்சியா? 68 உங்களுக்கு? முதுகை பார்த்து கொண்டிருந்த எனக்கும் நம்பத்தான் முடியவில்லை. பின்ன என் பெரிய பொண்ணுக்கே இப்ப வயசு 45. அவ பிள்ளை அக்கவுண்ட்ஸ் ஆபீஸரா முந்தா நாள் தான் வேலை ஒத்துன்னு இருக்கான். என் பெரிய பையனுக்கு வயசு 40 முடிஞ்சிடுத்து. நீர் மாத்திரம் இல்ல, பார்க்கிறவா ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் ஆச்சரியப்பட்டு இருக்கான்னு. ஏ அப்பா!
என்று அவரையே ஒரு நிமிஷம் பார்த்து சூப்பரண்டு புன்சிரிப்பு பூத்துக் கொண்டிருந்தார். நீங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷா? யாரு? நன்னா சொன்னீரு. எந்த காலத்திலயும் முடியும்யா? திடீரென்று கோவிந்த சாஸ்திரி ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். குரலும் தணிந்தன. ரகசியம் என்ன தெரியுமோ? 8வது குழந்தை பிறந்தது. என் சம்சாரத்தை பார்த்தேன். என்ன சரிதானான்னே. சரின்னுட்டா. அதிலிருந்து ஒதுங்கிவிட்டோம். அப்ப எனக்கு 38 வயசு தான். அப்படியா? அப்படியே தான். எங்க அப்பா, அம்மா செஞ்ச தப்பையும் உணர்ந்துட்டேன். எனக்கு 17 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சாளே, அதச் சொல்றேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் 30 வயசுல தான் கல்யாணம் பண்றது. பெண்களுக்கு 22 இ இ 22 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்படியே நடத்திண்டும் வர்றேன். நீர் பார்க்கறது எனக்கு புரியுறது. என்னடா இது! ஒரு பக்கம் சுக்கு கசாயம், கருவேப்பிலை, குழம்பு, இன்னும் ரொம்ப பார்ட்டியா இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப அல்ட்ரா மாடர்னா இருக்கானேன்னு நினைக்கு உண்டா இல்லையா? ஆமா, ஆமா. அதனால தானே என் சம்பந்தி என்ன அக்பர் சாஸ்திரின்னு கூப்பிட ஆரம்பிச்சார். ஏன்னா, அக்பர் சக்கரவர்த்தி எப்படி இருந்தான்? உலகத்திலே இருக்கிற நல்லதெல்லாம் சேர்த்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறைய ஆரம்பிச்சு ஏற்படுத்திட்டான். அந்த மாதிரி நீங்களும் இருக்கேள்னார் அவர். பெண்களுக்கு கல்யாணம் பண்ணேன். பிள்ளைகளுக்கும் பண்ணேன். முதல் காரியமா ஊர்வலத்த நிறுத்தினேன். அந்த காலத்துல 10 வயசுல கல்யாணம் பண்ணினா, திஷ்டி பட்டுட போகுதேன்னு குழந்தைகள வச்சு ஊர்வலம் சுத்துறது. இப்ப பிள்ளைக்கு 30 வயசு, பொண்ணுக்கு 25. ஊர்வலமாவது ஐயா! 2வது பெண்ணுக்கு கல்யாணம் பண்றபோது ஒரு கிழவி வந்தா. என்னங்காணும் ஊர்வலம் இல்லேன்னுட்டாராமே. நான் ஊர்வலமா? உன்ன வேணா வச்சு 4 தெருவுல சுத்தச் சொல்றேன் அப்டின்னேன். அப்புறம் ஏன் பேசுறா? நம்ம தாத்தாவும் நம்ம தாத்தாவும், அப்பாவும் பண்ணுனதற்காக எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? கால நம்ம புத்திய உபயோகிச்சு மாத்துனா, நாம என்ன மாத்தாட்டி நாம என்ன மனுஷாளா? மிருகங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். புருஷா சாப்பிட்ட அப்புறம் தான் பொண்ணுகள் சாப்பிடுறதுன்னு வச்சுட்டு இருக்கோமே, அது எதுலய்யா எழுதியிருக்கு? உமக்கு சமைச்சு கொட்டிட்டு, மீதி இருக்கிறத அடிவண்டை எல்லாம் அவ தனியா சாப்பிடணுமா? என்ன நியாயம்யா இது? எங்க வீட்ல என்ன பழக்கம் தெரியுமோ? நானும் சம்சாரமும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, குழந்தை, குஞ்சு குண்டுகள் எல்லாரையும் வச்சு உட்காத்தி வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அவளோட என் சம்சாரத்தையும் உட்கார வச்சுப்புடுவேன். கும்பகோணத்துல 3வது சம்பந்தி இருக்கிறார். சாரி. ஜவுளி கடை வச்சிருக்கார். சக்கரபாணி ஐயர்ன்னு பேரு. அவர் நான் இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்துவிட்டு ஏதோ பரிகாசமா பேசினாராம். நான் சொல்லிவிட்டேன், சார், இத பாருங்கோ, நான் உம்ம வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி வச்சு தான் போடணும்னு, இல்லாட்டி வரவே இல்லைன்னேன். அப்புறம் வழிக்கு வந்தார். இத்தனை வயசுக்கு மேல இந்த கிழவனுக்கு சபலத்தை பாருன்னு யாராவது சொல்லிட்டு இருப்பான். சொல்லட்டுமே, இதுக்கெல்லாம் பயந்து முடியுமா? 38 வயசுல இருந்து எப்படி இருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். எல்லாரோட உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்டா 1 மணி நேரம் எல்லாரையும் பக்கத்துல வச்சுண்டு கலகலன்னு பேசி சந்தோஷமா இருக்க முடியலன்னா அவன் என்ன ஆளு? ஐயா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அப்படித்தான் இருப்பேன். இருந்துண்டு வரேன். அதனால தான் 68 வயசுன்ன உடனே நீர் பிரமிக்கிறீர். நான் மாத்திரம் இல்ல, என் சம்சாரம், குழந்தைகள் எல்லாம் இப்படித்தான் இருப்பா. டாக்டருக்குன்னா காலனா கொடுத்ததில்ல. சத்தியம் வேணாலும் பண்ண தயார். போதுமா? சத்தியமே பண்ண வேண்டாம். உங்களை பார்த்தாலே போதும் என்று நினைத்துக் கொண்டேன். என்னை இவர் லட்சியம் பண்ணாவிட்டால் என்ன? பேசாவிட்டால் என்ன? அக்கறை இல்லை.
இந்த வயதில் இவ்வளவு நேர்முதுகு, கணார் கணார் என்ற இந்த குரல். டாக்டருக்கு ஒரு நெல் கூட கொடுக்காத 10 காணி. ஏ அப்பா! எதிரே சூம்பின கையும் காலுமாய் 2 குழந்தைகள். தனியாக கிடந்த சூப்பரண்ட் மனைவியின் சோகை பாய்ந்த உடல். சூப்பரண்டின் முகத்தில் நிரந்தரமாக கோடிட்டுவிட்ட குடும்ப கவலை. இத்தனைக்கும் நடுவில் அக்பர் சாஸ்திரி. சித்த புருஷர்கள் அரைக்கை சட்டையும் வேஷ்டியும் அணிந்து வந்தது போல உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பின்னால் வயிற்று வலி, அதாவது நான். என்னை 3 வருஷங்களாக வதைத்துக் கொண்டிருக்கிற வயிற்று வலியை நான் சொல்லவில்லை. சொல்லு சொல்லு என்று முனகின குரல் கேட்டது. அது மட்டும் இல்லை, ஈஸ்னோஃபிலியா ஈஸ்னோஃபிலியா என்று என் மனைவி 8 வருஷங்களாக எனக்கும் அவளுக்கும் ராத்தூக்கம் இல்லாமல் கண் பனிக்க பனிக்க இருமுகிற வாதையையும் சொல்லு சொல்லு என்றது. சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் என்று அவற்றை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தேன். திடீரென்று எப்படி சொல்றது? முன்னால 2 வார்த்தையாவது அவரோட பேசியிருக்கணும். அதற்கு சமயம் கிடைக்காமலா போகும்? மதுரைக்கு எப்பயாவது வந்தீர்னா வீட்டுக்கு வாரோம். சந்தோஷமா எப்படி இருக்கிறது, திடகாத்திரமா எப்படி இருக்கிறதுன்னு புரியும். டாக்டரை அப்படி எப்படி அண்ட விடாமல் வாழ்றதுன்னு தானே புரிஞ்சுக்குவீர். பயந்துண்டு வராம இருந்துராதீர். அதுக்காக வந்தவர்களுக்கு குளிக்க வெந்நீர் போடாமல் இருந்துட மாட்டோம். என்னோட தான் நீரும் எழுந்திருக்கணும்னா காலமே 4 மணிக்கே எழுப்பிட மாட்டேன். கவலைப்படாதீர். வரீமா? கட்டாயம் வரேன். நம்ம சம்சாரத்தையும் அழைச்சிட்டு வரோம். என்ன, வரீமா? எனக்கும் அக்பர் சாஸ்திரி வீட்டுக்கு போக வேண்டும் போலிருந்தது. கூப்பிட்டால் தானே. மனுஷன் தற்செயலாக கூட திரும்ப மாட்டார் போலிருக்கிறது. ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்று மனுஷனுக்கு வருத்தமா? எனக்கும் அக்பர் சாஸ்திரி வீட்டுக்கு போக வேண்டும் போல் தான் இருந்தது. கூப்பிட்டால் தானே. மனுஷன் தற்செயலாக கூட திரும்ப மாட்டார் போலிருக்கிறது. ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்று மனுஷனுக்கு வருத்தமா? திருவிடைமருதூர் ஸ்டேஷன் வந்தது. மகிழ மாலை விற்குமே எங்க என்று எழுந்தார் அக்பர் சாஸ்திரி. எதிர் ஜன்னல் அண்டை எழுந்து போனவர், மகிழ மகிழ என்று பாதி பாதியாக கூப்பிட்டார். பேசின பேச்சில் தொண்டை சோர்ந்து விட்டது. குழந்தைகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார். சார் என்று சொல்லாமல் சார் என்று சொல்லாமல் என்னை ஜாடை காட்டி அழைத்தார். அவர் வெளியை பார்த்து அருகே ஓடினேன். மார்பை தடவு என்று சைகை காட்டினார். சடசடவென்று புத்தானை கழற்றி மார்பை தடவினேன். கும்பகோணத்துல அவரால மேலும் பேச முடியவில்லை. கும்பகோணத்துல சார்? என்ன சார்? சக்கரை சக்கரை சக்கரை. பேச முடியாமல் அப்படியே சாய்ந்து கொண்டார். பையனின் கை அவர் முதுகுக்கும் ஜன்னலுக்கும் இடையே அகப்பட்டு கொண்டது. இழுத்து கொண்டான். சார், என்ன சார், என்ன சார் என்று சூப்பரண்டு எழுந்து வந்தார். சார், சார், கோவிந்த சாஸ்திரிகள் என்று உரக்க கூப்பிட்டார். அவர் மனைவி எழுந்து, என்ன என்று கண்ணை திறந்து நிலைமை புரிந்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். இந்தாண்ட வாடா கிச்சு, கௌரி என்று குழந்தைகளை கூப்பிட்டாள். நான் மார்பை தடவி கொண்டிருந்தேன். என்ன சார், சார், என்ன சார் என்று பதறினார் சூப்பரண்டு. மூக்கில் கை வைத்து பார்த்தேன். சார், என்ன சார்? கும்பகோணத்துல அவர் சம்பந்தி பேரு என்னன்னு சொன்னார்? சக்கரபாணி ஐயர் ஜவுளி கடை வச்சிருக்காராம். கீழே இறங்கி போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லி அவரை கும்பகோணம் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி மெசேஜ் கொடுக்க சொல்லுங்க. ஏன், என்ன? ஒன்றும் இல்ல. அப்படின்னா? அவர் மனைவி அருகில் வந்தாள். அட ராமா என்று சாஸ்திரியை பார்த்தான். என்ன என்றார் சூப்பரண்ட் மறுபடியும். டாக்டர் உதவி இல்லாமலேயே அக்பர் சாஸ்திரி மனிதன் கடைசி காரியத்தையும் செய்துவிட்டார் என்று அவருக்கு புரிந்த பாடில்லை.
நிறைவு பெற்றது. இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பல நுட்பங்களையும், அ ம் பல அனுபவங்களையும் கொண்டது தான். ஏன்னா, எந்த சூழலில் எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா, அதுவரைக்கும் இந்த கதையில சொன்னதெல்லாம் வந்து பார்த்தா, அதுவரைக்கும் நம்மளுடைய விஷயத்த நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒண்ணுல ஒன் ஒன் லைன் வேர்டா எடுத்துக்கலாம். நெறைய கதைகள்ல வந்து நமக்கு ஒரு பாடம் இருக்கும். அது எங்கேயாவது அந்த கதையில உணர்வோட ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கேள்விகளே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மள முன்னிறுத்தி நம்மள பார்த்துப்போம். இது மாரி ஒரு சூழல் வந்தா எப்படி இருக்கும்னு நம்ம பண்ணி பார்க்கறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய அகங்காரம், நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே நான் என்று சொல்ற எல்லா விஷயத்தையுமே வந்து கொஞ்சமாவது அசைச்சு பார்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கதையிலயும் நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இது நம்மள வந்து இன்னும் படிக்க தூண்டும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் நெறைய படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள சொல்லிட்டே இருப்போம். படிச்சத யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த கதையில வர்ற ஏதோ ஒரு சூழல் வந்து நம்மளையும் மாற்றும். மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனா நமக்கு தெரியாமலே நம்மள மாத்திட்டு இருக்கும். அதுதான் வாசிப்புங்கிற ஒரு விஷயம். இன்னொரு கதை ஏன்னா இது கொஞ்சம் கனமான கதையா இருக்கனால, இன்னொரு கதையும் வாசிக்கலாம்னு நெனைக்கிறேன். அது வந்து ஜெயமோகனோட சிவமயம் அப்படிங்கிற ஒரு கதை. சிவமயம் பாடல் பெற்ற தலம். வசை என்றும் சொல்லலாம். ஞானசம்பந்தர் போகிற போக்கில் தனக்கு அருள் செய்யாமல் ஒற்றை காலில் நிற்கும் நடராசனை 8 வாரி இடக்கு பண்ணிவிட்டு போனார். பிறகு வந்த ராஜாக்கள் கற்றளி எழுப்பி 63 குடியமர்த்தி பெரிய நந்தி செதுக்கி சுற்றியுள்ள தெருக்களை அக்ரஹாரமாக ஆக்கி உற்சவம், தேரோட்டம், உலா என்று ஒழுங்கு பண்ணி புண்ணியமடைந்தார்கள். ஒரு 10 தலைமுறைக்கு செல்வாக்காக தான் இருந்தார் சுகவனேஸ்வரர். அப்புறம் தெப்பக்குளக்கரை பிள்ளையார் திடீர் மவுசு பெற்று காணிக்கை வசூலும் குழந்தை பேரும் அருளும் தர ஆரம்பித்து விட்டமையால் பக்தர் நடமாட்டம் குறைந்து விட்டது. ஆனாலும் சுகவனேஸ்வரர் சுகவாசி. நிலபுலன்கள் இருந்தன, காவலாட்களும் இருந்தனர். சில்லறை மானியங்களும் வந்தன. ஆனால் அந்தியானால் கோயில் வளாகம் ஓவென்றிருக்கும். பிரகாரத்து சிற்பங்களுக்கிடையே இரண்டர கலந்து விளையாடும் குரங்குகளும் சென்றுவிட்டால் அர்ச்சகர் சம்பு குருக்களும் முழமுழவென்று கருங்கல் லிங்கமும் முணுக் முணுக் விளக்கும் தான் பாக்கியமாகும். வலது பக்கத்தில் இருந்த சம்பந்த பெருமானுக்கு போக்கு காட்டிய நடராச பெருமான் லண்டன் கோடீஸ்வரனின் வரவேற்பறைக்கு போய் 10 வருடங்கள் ஆகிவிட்டது. நிலைமை திடீரென்று மாறியது. காரணம் கிளிச்சாமி. ஒரு நாள் இரவு கையில் ஒரு சிறு மரப்பெட்டியும் தோள்களில் 2 கிளிகளும் மொட்டைத்தலையும் காவியும் கம்புமாக வந்த ஆசாமி கிளி ஜோசியமாக இருக்கும் என்றுதான் மற்ற எவரையும் போல குருக்களும் நம்பினார். காலனா பெயரப்போவதில்லை என்ற விரக்தியில் அவர் திரும்பியே பார்க்கவில்லை. வந்த ஆசாமி பிரகாரத்தை வலம் வந்து சன்னதிகள் தோறும் கும்பிட்டுவிட்டு நந்தியின் வலது பக்கமாக கல்தூணில் சாய்ந்து அமர்ந்து கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்த பிறகுதான் அவர் அசப்பிலேயே திரும்பி பார்த்தார். வசீகரமான மொட்டைதான். எதிர்காலத்தில் அதன் மீது ரோமம் வர சாத்தியமில்லை என்பதோடு இறந்த காலத்திலும் இருந்திருக்குமா என்ற வியப்பு கொள்ள வைக்கும் ஜாஜ்வல்யம். தூணின் முணுக் விளக்கு அதன் மீது பிரதிபலிப்பது கூட அழகாக இருந்தது. நல்ல சிவப்பு நிறம், பெரிய மூக்கு, பிடிவாதமாக அழுந்திய உதடுகள், தொண்டைக்குழியில் உத்ராட்சம், வயிறு ஒட்டி கிடந்தது. பாவம் சாமியார் என்றார் குருக்கள் சக தொழிலாளியின் அனுதாபத்தோடு. அத்துடன் அதை மறந்து வெளியே போய் இருட்டி விட்டதா என்று பார்த்தார்.
கீழ்வானம் சிவப்பு அழிந்த பிறகு வாட்ச்மேன் கருணாகரனிடம் குரல் கொடுத்துவிட்டு உள்ளே வந்தார். அப்போதும் சாமி அப்படியே உட்கார்ந்திருந்தது. பசி மயக்கமாக இருக்குமோ என்ற எண்ணம் குருக்களுக்கு ஏற்பட்டது. உள்ளே போய் எஞ்சிய கருமங்களை தொழில் நேர்த்தியுடன் முடித்து சுருக்கம் முடித்து கொத்துமணி குழும்ப வாசலை சாத்தினார். தர்மகர்த்தா வீட்டில் மாடுகளை தொழுவில் ஏற்றிவிட்டு கையை கழுவிபடி கருணாகரன் குருக்களிடம் சாத்தலாமா என்றார். குருக்கள் உட்பக்கமாக சைகை காட்டிவிட்டு நெய்வேத்திய சொற்றுடன் கிளம்பிவிட்டார். கருணாகரனும் ஜாடையாக ஒரு முறை பார்த்துவிட்டு கதவை மூடிவிட்டார். மறுநாள் காலை குருக்கள் உள்வாசலை திறக்கும்போது கதவுக்குள்ளிருந்து கீச்சு குரல் என்று சிவம் என்றது. குருக்களுக்கு தூக்கி வாரி போட்டது. கருணாகரனும் சிறிது பயந்தது உண்மை. விடியலின் அரை இருட்டு வேறு. சற்று நேரம் கழித்து குருக்கள் தயங்கி தயங்கி உள்ளே காலடி எடுத்து வைத்தார். லாந்தர் விளக்கு கையிலிருந்து ஆட தூண்கள் நடனமிட்டன. சிலைகளின் நிழல்கள் பூத வடிவங்களாக பொங்கி விஸ்வரூபம் கொண்டு அசைந்தன. குடலை பற்றி கொண்டு குருக்கள் முன்னால் நடக்க கருணாகரன் தொடர்ந்தான். சன்னதி இருட்டில் ஒரு குரல் சிவம் சிவம் என்று சொல்வது கேட்டது. பெண் குரல். பெண் குரல் கூட இல்லை, ஒரு விதமான அமானுவிதமான உச்சரிப்பு. போயிடலாம் சாமி என்றான் கருணாகரன். குருக்களுக்கு சாமி பயம் சுத்தமாக இல்லை. குரு என்று கை காட்டிவிட்டு இரு என்று கை காட்டிவிட்டு முன்னால் நகர்ந்தார். இப்போது ஜெபம் செய்வது ஒருவர் அல்ல, இருவர் என்பது புரிந்தது. இரு குரல்கள் மாறி மாறி சிவம் 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 என்று ஒரே தளத்தில் சொல்லிக் கொண்டிருந்தன. மார்பு படபடக்க சன்னிதானத்தை அடைந்தபோது சற்றென்று குரல்கள் நின்றன. திருட்டென்று ஏதோ பறவைகள் தூண்களை உரசியபடி பறப்பது தெரிந்தது. லாந்தரின் ஒளியில் நந்தியின் பிம்பம் பிரம்மாண்டமாக கூரை மீது விழுந்து சரிந்தது. நந்தியை சுற்றி திரும்பிய போது எதிரே தரையில் நேற்றிருந்த அதே கோலத்தில் அமர்ந்திருந்த சாமியாரை கண்டார் குருக்கள். அவருக்கு எல்லாம் புரிந்து போயிற்று. வில்லங்கம் என்று அவருடைய குரலில் சொல்லி, கிழம் செத்துக்கிட்டு வைக்கப் போகிறது. மூஞ்சி வேறு மெழுகு பொம்மை மாதிரி இருக்கிறது. பழியை புத்திசாலித்தனமாக கருணாகரன் மீது போட்டுவிட தேசித்து, முட்டா பயலே, நேத்து போறச்சே அவங்ககிட்ட சொன்னேனே, கிழத்தை தூக்கி வெளியில போட்டுட்டு சாத்துடான்னு கேட்டியா என்றார். கருணாகரன் சற்றென்று இரண்டில் ஒன்றுக்கு துணிந்தான். சாமி, சத்தியமா நேத்துக்கு நான் தான் இவரை தூக்கி வெளியில போட்டு கதவை சாத்தினேன் சாமி. கண்ணான என் மருதப்ப மேல ஆன என்று சாதித்து விட்டான். புழுகாதே, சில திருட்டு போனதுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள காக்கா நுழையாம காவந்து பண்ணிட்டு இருக்கு சர்க்கார் என்றார் குருக்கள். கருணாகரன் குரலை பரிதாபமாக ஆக்கி கொண்டான். கண்ணான, நான் பொய் சொல்லல சாமி. நேற்றுக்கு இவரை திண்ணையில விட்டுட்டு தான் கதவை சாத்தினேன். அப்பவே ஒரு மாதிரி சிரிச்சாரு. சாமி, இது என்னவோ மந்திரமயம் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கு. சற்றென்று குருக்களின் தலை மீது கீச்சுக்குரல் கேட்டது. சிவா என்றது. தூணுக்கு அப்பால் இன்னொரு குரல் சிவா சிவா என்றது. எதிரொலிகளும் எழுந்து சர்வம் சிவமயமாக பொழிந்தது. குருக்கள் நம்பவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. பிடிவாதமாக எதையும் நம்புகிறவரோ நம்பாமல் இருப்பவரோ அல்ல அவர். ஆனால் காலையில் கருணாகரனின் கதை கேட்டு ஊரே கோயிலுக்குள் திரண்டபோது அவருடைய மடியின் சில்லறை ஒளி அவரை நம்ப வைத்தது. கிளிச்சாமியார் கோவிலின் தவிர்க்க முடியாத உறுப்பாக ஆனார். சாமியார் சிவா என்ற வார்த்தை தவிர எந்த வார்த்தையும் மறந்து கூட உச்சரிப்பது இல்லை. சாமி, இவன் புள்ள. சிவா. சாமி, பயலுக்கு நாக்கு விளங்க மாட்டேங்குது. வயசு 12 ஆச்சு. சிவா.
சாமி கையால தொட்டா எல்லாம் சரியா போயிடும். சிவா! இப்படித்தான் சம்பாஷணை ரீதி. கோயிலுக்குள் கூட்டம் நெறிபட்டது. தினம் 1 மணி நேரம் ஒரு படியில் அமர்ந்து அருள் புரிவது வழக்கமாயிற்று. அந்த நேரம் ஒருவேளை சாப்பாடும் ஏற்பார். அநேகமாக பழங்கள், 1 டம்ளர் பால். மிச்ச நேரம் முழுக்க கிளிகளுடன் இருப்பார். பேன் பார்த்தல், சிறகுகளை நீவி விடுதல், வாயை பிளந்து சுத்தம் செய்து விடுதல், இப்படி. நாளடைவில் கிளிகள் பெருகின. தினம் 2 கூடை பழங்கள் தேவைப்படும் அளவிற்கு. எல்லா கிளிகளும் முதலில் ட்வீக் செய்தன. சாமியார் கையை அசைத்தால் பறந்து அகன்றன. அவர் இரவு பகலாக அவற்றை சிவா என்று அழைத்தார். சிவா, சிவா என்று கொஞ்சினார். சிவா என்று கூப்பிட்டபடி கொஞ்சியபடி பின்னாலே அலைந்தார். பிறகு அவையும் சிவா என்று சொல்ல ஆரம்பித்தன. சிவநாமங்கள் ஏகப்பட்ட விசில்களை குழந்தைகளில் கலேபரமாக அடிப்பது போல சதா ஒலித்தன. கோவிலுக்குள் சிவநாமம் தவிர வேறு எதையும் எவரும் கூற முடியாதபடி எங்கும் அவ்வொலியே நிறைந்திருந்தது. கிளிகளுக்காக பக்தர்கள் பழங்களை கொண்டு வந்து கொட்டினர். அவை கொத்தி போட்ட மிச்சத்தை பிரசாதமாக உண்டனர். 100கணக்கான அலகுகள் கூவிய சிவநாமம் ஒரு இரைச்சலாக உருவமின்றி மாறி தூண்களில் மோதி சதா ஒலித்தது. ரீதி ஓங்காரம் என்றார்கள் பண்டிதர்கள். அதன் நடுவே இரண்டற்று கிளிச்சாமி வசித்தது. அவர் தூங்கும்போது அவர் மீது கிளிகள் அமர்ந்து மொய்த்திருக்கும். அவர் மீது எப்போதும் 2 கிளிகள் அமர்ந்திருக்கும். தனக்குரிய கல்லில் அவர் வந்தமர்ந்து ஆசி வழங்குவது போதும் கிளிகள் அவரை சுற்றி பறக்கும். கிளிச்சாமி எவர் முகத்தையும் பார்ப்பதில்லை. எந்த கரங்களையும் வித்தியாசப்படுத்துவதும் இல்லை. ஒரே ஆசி, ஒரே பிரசாதம். எந்த கரங்களையும் வித்தியாசப்படுத்துவோம். ஒரே ஆசி, ஒரே பிரசாதம், ஒரே சிவநாமம். ஒரு முறை அவர் சிவா என்றால் 100 அலகுகள் சிவா சிவா என்று ஓலமிடும். உடனே பக்தர்கள் கூட்டத்திலிருந்தும் 5 எழுத்து பீரிட்டெழும். குருக்களுக்கு மேனி வழப்பம் விழுந்துவிட்டது. அழகான தொப்பை கூட சரிந்துவிட்டது. பூணூல் வெள்ளை நிறமாக இருக்கும் அதிசயம் கூட நிகழ்ந்துவிட்டது. ஆரம்பத்தில் கிளிச்சாமியின் சிவகோஷம் அவருக்கு உவப்பாகவே இருந்தது. அது வழுக்க வழுக்க உண்டியில் கணக்கும் என அவர் நினைத்தார். பிறகு இனி சிவபெருமானே வந்து தடுத்தாலும் வசூலை நிறுத்த முடியாது என்று அறிந்தார். ஒரு விதமான மெத்தனமும் பெருந்தன்மையும் அவருக்கு ஏற்பட்டது. இந்த கிழம் ஏன் இப்படி சிவா சிவா என்று கூவி பிராணனை விடுகிறது என்று கூட தோன்ற ஆரம்பித்தது. மேலும் சமயம் கிடைக்கும் போது கிளிச்சாமியின் அருகே சென்று அமர்ந்து சீண்டுவதில் அவருக்கு பேரானந்தம். நாளடைவில் கிளிச்சாமியை கலைத்து ஒரு வார்த்தையாவது கூற வைத்து விடுவதை ஒரு சவாலாகவே ஏற்றுக்கொண்டார் குருக்கள். ஆனால் அது அத்தனை எளிதான காரியம் அல்ல. பெரும்பாலான பேச்சுகளுக்கு சாமி எதிர்வினையே தருவதில்லை. எனவே குருக்களின் பேச்சும் முற்றி முற்றி வந்தது. சரசாவத் தெரியுமோ என்றார் குருக்கள் ஒரு நாள். சிவா என்றார் சாமி. சரக்குன்னா அப்படி என்ன சரக்கு? என்ன உடம்பு, என்ன பேச்சு, என்ன தழுக்கு, அதெல்லாம் தலைமுறை படிஞ்சு வரணும். தொழில் செஞ்சு கத்துக்கணும். நம்ம வீட்டு பருப்பு குழம்பு ஜென்மங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதுங்கிறேன். சிவா என்றார் சாமி. உடனே கீச்சு குரல்கள் சிவா சிவா என்று எதிரொலி செய்தன. நேத்திக்கு போயிருந்தேன். சாமி காசு பணம் பெருசில்ல, மனுஷா தொடர்பு தான் முக்கியங்கிறான். 100ல ஒரு வார்த்தைங்கிறேன். அவா சாதியில ஒரு வழக்கம் இருக்கு போய். பிரம்மதேஜஸ் கிடைக்காட்டி பெத்துக்கவே மாட்டாளாம். சும்மா ஜிகுஜிகுன்னு இருக்காங்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்க பேட்டைக்கே பஞ்சம் இல்லையம்மான்னு சொல்லிட்டு வந்தேன். எப்படி? சிவா என்றது சாமி. கோவிலே சிவா என்று பொங்கியது. குருக்களுக்கு வெறி ஏறியது. இல்ல தெரியாம தான் கேட்கிறேன் ஓய்.
நீர் எதை நினைச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறீர்? மனுஷன்னா சந்தோஷம் வேணும் ஓய். ஆனானப்பட்ட சிவபெருமானுக்கே பஞ்சாதி 2. நீர் யார் ஓய்? கைலாசத்து பூதகணமா? அப்படி இருந்தா உம்மையும் 2 கட்டான் உருப்படியால அவன் படைச்சிருப்பானே. வாயத்தரவன் ஓய். உம்முன்னு இருக்காம. சிவா ஸ்தம்பித்து போய் சற்று நேரம் உட்கார்ந்திருந்தார் குருக்கள். முகத்தில் நிர்கதியான ஒரு தவிப்பு. பிறகு நாசமா போ என்று அடிவயிற்றிலிருந்து ஒரு புகைச்சல் எழுந்து போய்விட்டார். குருக்களுக்கு ராத்திரி தூக்கம் வரவில்லை. வேர்த்து கொட்டியது. கண்ணை மூடினால் உள்ளே ஒரு படபடப்பு. ஏதோ கிளி சிறகடித்தது. காதில் சதா கீச்சு குரல் சிவா என்றது. முதலில் என்ன மனுஷன் ச்சே என்று வெறுப்புதான் ஏற்பட்டது. கிளிகளுடன் பேசி பேசி தன்னையும் கிளி மாதிரி ஆக்கி வச்சிருக்கான். பிறகு மெல்ல ஒரு பீதி ஏற்பட்டது. உண்மையிலேயே இப்படி மனசையும் நாவையும் வென்றடக்க முடியுமா? இந்த ஜென்மத்தில் தன்னால் சாத்தியப்படாது. அப்படியானால் இது யார்? மக்கு மண்டூகமா? ஞானியா? சித்த புருஷனா? 40 வருட லிங்கத்தை தொட்டு வந்த குருக்களின் மனம் உடனடியாக சிரித்தது. சித்த புருஷனாவது ஒன்றாவது, எல்லாம் சோற்றுக்கு போடுகிற வேஷங்கள். சரி, ஒருவேளை அது சித்த புருஷனாகவே இருந்து தொலைத்து விட்டான். குருக்களின் சந்தேகம் வளர்ந்தபடியே போயிற்று. இரவு வெளுக்கும் சமயம். அவர் எண்ணங்களின் சுமையினால் வதங்கி போய்விட்டிருந்தார். ஒருவேளை கடவுள் இருந்து தொலைத்தால் நான் செய்வது என்ன செய்வது என்று பயம்தான் அவரை கோயில் காரியங்களில் முறைப்படி செய்ய வைப்பது. அதுவே இப்போதும் துரத்தியது. எதற்கு வம்பு? விடிந்ததும் விடியாததுமாக அறக்க பறக்க ஓடி வந்து கிளிச்சாமி காலில் விழுந்தார் குருக்கள். சாமி, தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்கணும், இந்த பாவிக்கு மன்னிப்பு கொடுக்கணும் என்று வேண்டினார். சாமி சலனமின்றி சிவா என்றது. அவ்வளவுதான். குருக்களின் கடைசி மனத்தரையும் உடைந்தது. ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டார். தொப்பை குலுங்கிய குழுக்களில் குரலே வெளிவரவில்லை. கருணாகரன் அவரை அணைத்து சமாதானப்படுத்தினார். கிளிச்சாமி மௌனமாக எழுந்து சென்றது. இந்த சம்பவம் கருணாகரனின் பிரச்சார வலிமையுடன் சேர்ந்து பரவி சாமிக்கு கீர்த்தி சேர்த்தது. குருக்கள் சாமியின் கிளிகளில் ஒன்றை எடுத்து அதற்கு சரசாவின் பெயரை கற்றுத்தர அதிதீவிர முயற்சி செய்ததாகவும், ஆனால் கிளி சிவநாமம் தவிர வேறெதையும் கூற மறுத்து விட்டதாகவும் வதந்தி பரவியது. கிளிகள் சாமியிடம் தவிர வேறொருவரிடமும் ஏதும் பேசாததற்கு வலிமை சேர்த்தது. தனக்கும் சரசாவுக்கும் இடையேயான தொடர்புகள் அம்பலத்திற்கு வந்துவிட்ட நிலையில் ஊரார் பேச்சிலிருந்து தப்பவும் பாதி மனப்பூர்வமாகவும் குருக்கள் ஒரு மாறுதலை கை கொண்டார். அவர் நாவிலும் சிவநாமம் சதா ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் 2 நாள் கழித்து கிளிச்சாமி திராட்சை பழங்களை தனது கிளிகளுக்கு வழங்கிக் கொண்டிருந்த போது மேற்படி சிவனடியார்களில் ஒன்று சாமியின் தோளில் சகஜமாக ஏறி அமர்ந்து சிவந்த கண்களை மடத்தனமாக உருட்டியபடியே சரசா என்றது. சாமியார் சவுக்கடி பட்டது போல ஒரு கணம் உடல் துடித்தார். கப்பென்று பறவையை பிடித்தார். அவர் கைக்குள் இருந்த அதன் தலையும் வாலும் வெளியே தெரிந்தது. தலை சொன்னது, சரசா சரசா. கிளிச்சாமி பழுதடைந்த பாக்கெட் ரேடியோவை குலுக்குவது போல அதை குலுக்கினார். குலுக்க குலுக்க அது சரசா சரசா என்றது. சாமியார் ஒரு கணம் என்ன செய்வதென்றே தெரியாமல் அப்படியே நின்றார். பிறகு உரக்க அதை பார்த்து சிவா என்றார். பல நூறு கிள்ளைகள் சிவா என்று எதிரொலிக்க அது மட்டும் ஊடே அபசுரமாக சரசா என்றது. கிளிச்சாமி சற்று நேரம் சுவரில் சாய்ந்து அமர்ந்தார். எதிரே அந்த கிளியை சிறகை விரித்து சாரித்தபடி நின்றிருந்தது. சாமியார் அதன் மூஞ்சியை பார்த்தார். பரம வெள்ளையாக இருந்தது. அதை பார்க்க பார்க்க அவருள் ஏதோ பொங்கி வந்தது. அந்த கிளி மட்டும் எப்படி அதை கற்றுக்கொண்டது? யாரிடம் பழகுகிறது அது? குருக்கள் அதை கற்றுத்தந்து விட்டாரா? வேறெந்த கிளியும் எவரிடமும் பேசுவதில்லை. இது மட்டும் என்ன பாப ஜென்மம்?
சிவனடியார் ஒரு சுற்று பறந்து ஒரு துண்டு தேங்காயுடன் வந்தது. காலால் அதை பற்றி மறுமுறை அலகால் கொத்தி துருவி மென்று விழுங்கிவிட்டு சரசா என்றது. சாமியார் ஆவேசமாக பாய்ந்து அதை பிடிக்க தாவினார். அது லாபகமாக விலகி விருட்டென்று பறந்தது. சுவர் பதுமையின் தோளில் அமர்ந்து தலையை ஒரு மாதிரியாக சாரித்தபடி சரசா என்றது. சிவா சிவா என்று சாமியார் ஆங்காரத்துடன் வெறியுடனும் கத்தினார். சரசா சரசா என்றது சிவகணம். சாமியார் அதை நோக்கி பாய்ந்தார். அது சிலை சிலையாக மாறி மாறி பறந்தபடி போக்கு காட்டியது. சாமியார் கத்த கத்த ஒரு விடையை சொன்னது. கடைசியில் பிரகாரத்துக்கு கூரை மீது அமர்ந்தபடி அதிவேகமாக சரசா 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 என்றது. சிவா சிவா என்று சாமியார் கத்தி அழுதார். சரசா சரசா என்று கிளி சொன்னது. சாமியார் தன் மார்பில் ஓங்கி அறைந்தார். விம்மி விம்மி அழுதபடி சிவா சிவா என்றார். சரசா என்று தலையை சாரித்தது கிளி. சாமியார் மெல்ல அடங்கினார். பிற கிளிகளை திரும்பி பார்த்தார். அவை தம்பாட்டில் சிவா என்று வாழ்ந்து கொண்டிருந்தன. சிவா என்று கனிவாக அழைத்தார். சரசா என்றபடி கிளி அருகே வந்து அமர்ந்தது. சிவா என்று சாமியார் அதை பிடித்தார். சரசா என்றபடி கிளி பிடிக்குள் தலையை சாரித்து கண்களை சுழட்டியது. அதை அப்படியே தன் வேட்டிக்குள் மூடி ஓரமாக எடுத்துச் சென்றார் சாமியார். உள்ளே சரசா சரசா என்று குரல் கேட்டது. ஆளற்ற பிரகார மூலையை அடைந்ததும் சுற்றுமுற்றும் பார்த்தார். ஒரே அமுக்கு. சரசா உயிர் விட்டது. துணியை விரித்து பார்த்தார். பச்சை நிறத்தில் வயிறு அப்போதும் வெதுவெதுப்பை இழக்காமல் படுத்திருந்தது கிளி. அப்படியே தூக்கி சுவருக்கு அப்பால் வீசினார். உடம்பு பரபரத்தது. திரும்பி ஓடி வந்தார். கிளிகளை நோக்கி சிவா என்று கத்தினார். சிவா என்றன குரல்கள். சாமியார் செவி கூர்ந்தார். ஏதாவது அபஸ்வரம் கேட்கிறதா? இல்லை என்று தெரிந்தது. மீண்டும் மீண்டும் சிவா சிவா என்று கூறினார். சுருதி சுத்தமாக சிவநாமம் எழுந்தது. சாமியாருக்கு மனக்குவடியில் அழுத்தம் குறைந்தது. அன்று அவர் சாப்பிடவில்லை. நேரம் ஆக ஆக அவருக்கு அழுகையாக வந்தது. சுருண்டு படுத்தபடி அழுதார். பிறகு தூங்கப் போனார். 2 நாள் கழித்து மீண்டும் சாமியாரை வதைக்கும் அந்த சொல் காதில் விழுந்தது. ஒரு சிவபக்த கிளி இன்னொரு பக்தையிடம் சரசா என்று கொஞ்சுவதையும் அது வாலை விரித்து விசிறி சரசா என்று பதிலளிப்பதையும் அவர் கேட்டார். இம்முறை சாமியார் அதிக நேரத்தை செலவழிக்கவில்லை. காதலர்களுக்கு அமரத்துவம் அளித்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்தார். இதை இப்படியே விடக்கூடாது. கோவிலுக்குள் யாரோ வேண்டுமென்றே இதை செய்கிறார்கள். முதல் சந்தேகம் குருக்கள் மீது விழுந்தது. ஆனால் குருக்கள் ஆளே மாறிவிட்டார். சும்மா சொல்ல ஆரம்பித்த சிவநாமம் எசகு பிசகாக அவர் மண்டைக்குள் ஏறிவிட்டது. சதா வாயோ ஓயாமல் சிவாதான். தூங்கும் போதும் சிவா, ஏப்பமும் கொட்டாபியும் இருமலும் தும்மலும் கூட சிவகோஷம். முதலில் சற்று சந்தேகத்துடன் பார்த்த ஊராரும் அதை ஒரு உபாதை என்று ஏற்றுக்கொண்டார்கள். குருக்களுக்கும் உடலின் எந்த காற்றும் சிவா என்று வெளியேறும்படி தசையமைப்பு கிடைத்து விட்டது போல. தர்மகர்த்தா பிள்ளைக்கு மாடுகள் தவிர வேறு அக்கறை கிடையாது. சாமியாருக்கு கண்ணில் ஒருவித பித்துக்களை வந்துவிட்டது. சதா சந்தேகத்துடன் நடமாடினார். ஒவ்வொரு காலடியோசையும் செவி கூர்ந்தார். ஒவ்வொரு பக்த கோடிகளையும் கூர்ந்து கவனித்தார். அவருடைய தேஜஸே போய்விட்டது என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அருள் வழங்கினால் பலன் ஏற்படுவதே குறைந்து வந்தது. அதற்கேற்ப தினம் 2 கிளிகள் மதிலுக்கு வெளியே செத்து கிடப்பதை ஊரால் காண முடிந்தது. சாமியார் குருக்களை விஷமாக வெறுக்க ஆரம்பித்தார். குருக்களை பார்த்தாலே அவர் உடம்பு நடுங்கும், உதடுகள் துடிக்கும். ஆனால் பக்தி பிரவசமாக குருக்கள் சிவா என்று திரும்பி சொல்வார். சாமியாருக்கு தூக்கமும் குறைந்து விட்டது. ராத்திரியில் அரை தூக்கம்தான்.
தனது கிளிகளின் மனதை கலைக்கும் பாவியின் காலடி யோசைக்காக அவருடைய ஒரு செவிப்புலன் எப்போதுமே காத்திருந்தது. ஆனால் கிளிகள் நிரம்பிய மண்டபத்தில் யாருமே எப்போதுமே நுழையவில்லை. சாமியார் 3 நாளை தவிர்ப்பதற்கு பிறகு அன்றுதான் தூங்கினார். கனவுகளும் கனவுகளும் வெளிக்குரல்களும் கலங்கி வந்த சுழியின் ஆழத்திலிருந்து சரசா என்ற குரல் கேட்டது. திடுக்கிட்டு விழித்துக் கொண்டார். உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. தொண்டை உலர்ந்திருந்தது. கோவில் ஓவென்று கிடந்தது. கிளிகளின் சிவகோஷம் எழுந்தது. சாமியார் சில கணங்கள் விரித்தபடி அமர்ந்திருந்தார். பிறகு தன்னருகே ஏதோ பொறுக்கியபடி யோசித்தார். சுற்றி வந்து கொண்டிருந்த கிளியை பார்த்தார். அதை முகத்தருகே கொண்டு வந்து உற்று பார்த்தபடி சிவா என்றார். வேண்டாம் விஷப்பரீட்சை என்றது மனம். ஆனால் விடவும் முடியவில்லை. தயங்கினார். பிறகு மனதை முன்னகர்த்தி குரலை குவித்து அதனிடம் சிவா என்றார். சிவந்த அலகை திறந்து சரசா என்றது பறவை. சாமியாரின் உடம்பு தூக்கி வாரி போட்டது. அதை விட்டுவிட்டு தன் முகத்தை கைகளால் மூடியபடியே உடல் குலுக்கினார். அது விலகி எதையோ பொறுக்கி விழுங்கிய பிறகு உற்சாகமான சாமியாரிடம் சரசா என்று விசாரித்தது. சாமியார் திடீரென்று கேவி கேவி அழ ஆரம்பித்தார். இரவு முழுக்க மறுதினம் பகல் முழுக்க அழுதபடி உட்கார்ந்திருந்தார். அன்றிரவு கோயிலை விட்டு ஓடிப்போய் முக்கு தெருவில் நுழைந்து ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி சரசா வீடு எது என்று விசாரித்து அலைந்தார். மறுநாள் அவர் ஊரை விட்டு ஓடிப்போய் விட்டதாக தெரிந்தது. 10 நாட்களுக்கு கோவிலே சரசா நாமத்தினால் நிறைந்தது. பிரகாரங்களும் மண்டபங்களும் அதிர்ந்தன. அபச்சாரம் என்று குதித்தார் தர்மகத்தா. மக்கள் கொதித்து எழுந்தனர். சாமியாரை தேடி கையில் கம்புகளும் கும்பல்கள் அலைந்தன. குருக்களுக்கு சீட்டு கிழிந்தது. கிளிகள் குறவர்களால் வேட்டையாடப்பட்டு அழிக்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒவ்வொரு குறவனுக்கும் ஒரு கூடை கிளி. குருக்களின் மனைவியும் குழந்தைகளும் தான் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதார்கள். குருக்களின் மனைவியும் குழந்தைகளும் தான் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதார்கள். அவர் கவலைப்படவில்லை. சிவநாமத்தை ஜபித்தபடி பிள்ளையார் கோயில் திண்ணையில் அமர்ந்து விட்டார். 1992 வெளிவந்த இந்த கதை திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதியது. நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான கதைகளை கொண்ட பகிர்வினை இன்று வாசிப்பை நேசிப்போம் பகுதியில், அதுவும் அந்த கதை மாந்தவர்களாகவே மாறி அதை வழங்கிய விதம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் அடுத்த முறை என்ன கதைகளை வாசிக்க இருக்கின்றீர்கள், என்ன முயற்சி எடுக்க இருக்கின்றீர்கள் என்பது எப்பொழுதுமே ஆவலை விதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் கதை சொல்லி சரவணன் கண்ணா அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் பற்று என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த பற்று தொகுப்பில் இன்று வாசிப்பை நேசிப்போம் என்ற நமது தளத்தில் தொடர் நிகழ்வுகளில் ஒன்றாகிய இந்த பகுதி எப்பொழுதும் வார இறுதிகளை அலங்கரிக்கின்றன. வார இறுதிகளில் நாம் இன்னும் புத்தகங்களை எடுத்து வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியுடன் இந்த நிகழ்வு தொடர்ந்து நமது தளத்தில் இயங்கி வருகின்றது. வெகு சிறப்பாக தாம் படித்த
கதைகளிலிருந்து அந்த உணர்வுகளை நமக்கு முழுமையாக அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவர்கள் இன்று நம்மிடையே கடத்தியுள்ளார். அன்பு சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் சரித்திரம் படைப்போம் தளம் பெருமகிழ்வு கொள்கின்றது. நாளை நமது தளத்தில் பற்று என்ற தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் வழக்குரைஞர் உமா சங்கரி அவர்கள். சாதனையாளராக வலம் வரக்கூடிய அன்பு சகோதரி அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாளை நாம் பங்கேற்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வாசிப்பை நேசிப்போம் பகுதியில சரவணன் கண்ணா அவர்கள் 2 கதைகளை வாசித்தாங்க. முதல் கதை அக்பர் சாஸ்திரி அப்படிங்கிற தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய கதை. அதுல நம்ம எடுத்த உடனே அவர் அந்த ரயில்ல பயணம் அது நொன்னமே நம்ம ரயில்ல ஏறி அந்த பயணத்துல ஏறி இறங்கின மாதிரியே ஒரு உணர்வு இருந்தது. அதுல அந்த கோவிந்த சாஸ்திரி அப்படிங்கிறவருக்கும் சூப்பரண்டு அப்படிங்கிற 2 பேருக்கும் நடக்கிற ஒரு உரையாடலாகவும் அதை உட்கார்ந்து அந்த எழுத்தாளர் அவர் கவனிச்சுட்டு பக்கத்துல உட்கார்ந்து கவனிக்கிற மாதிரியான ஒரு கதை. அவர் ஒரு பார்வையாளராக இருக்கிறார். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கோவிந்த சாஸ்திரி அவர்கள் அந்த சூப்பரண்டு அப்படிங்கிறவருடைய குழந்தை ஏன் ஒல்லியா இருக்குன்னு சொல்லி அவருக்கான மருத்துவ குறிப்புகள் சொல்றாங்க. அவரோட மனைவி தலைவலி அப்படிங்கும்போது நல்லெண்ணெய் வச்சு குளிங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு நல்லெண்ணெய் ஒத்துக்காது உடம்புக்குன்னா அவர் இன்னும் பல பொருட்கள்லாம் சொல்லி அதை காய வச்சு தலையில தேய்ச்சி குளிங்க உடம்பு சரியாயிடும். நான் மருத்துவர் கிடையாது, ஆனா இது எல்லாமே நிச்சயமா சரியாகும் 1 மாசத்துல அப்படிங்கிறாரு. தொடர்ந்து மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு என்னோட வயசு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க 50. இல்ல எனக்கு 68 வயசு ஆகுது அப்படிங்கிறாரு. எப்படி இவ்வளவு இளமையா இருக்கீங்க அப்படிங்கும்போது அவரு சொல்றாரு, நான் எனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால 8 குழந்தை பிறந்தது. இந்த மாதிரி ஒரு தவற மீண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என் குழந்தைங்களுக்கு பையனா இருந்தா 30 வயசுலயும் பொண்ணுங்களா இருந்தா 25 வயசுலயும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஊர்வலம் போறது எல்லாமே ஒரு 10 வயசு குழந்தைங்களுக்கு பண்றது. பெரிய குழந்தைங்களான பிறகு நம்ம ஒரு 20, 25 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை அப்படின்றத சொல்றாரு. நீங்க எப்படி இவ்வளவு முற்போக்கா இருக்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது அது ரொம்ப சிரமம். ஏன்னா என் மனைவி சாப்பிடும்போது நான் சாப்பிடும்போது அவங்களும் உட்கார்ந்து சாப்பிடணும், கூட தான் சாப்பிடணும். அப்படிதான் வர்றவங்களும் இந்த மாதிரி இருந்தாதான் உங்க வீட்டுக்கு கூட வருவேன். நான் 3வது சம்பந்தி கிட்ட சொல்லிட்டேன். அவங்க ஜவுளி கடை வச்சிருக்கிறாரு கும்பகோணத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இருந்தாதான் நாங்க வருவோம்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி அவர் ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு மருத்துவ குறிப்புகள் சொல்றவராட்டம், ஒரு பழைய காலத்து ஆளாட்டம் இருக்காரு. அடுத்த பக்கம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு முற்போக்குவாதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கதை போயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு நடுவுல அந்த பார்வையாளரா இருக்கிறவரு உட்கார்ந்துருக்காரு அந்த இடத்துல. நம்மளும் கேட்கலாமா? நமக்கு ஈஸ்னோஃபிலியா இருக்கே, நமக்கு உடல் பிரச்சனை இருக்கே, இதெல்லாம் நம்ம கேட்கலாமா? நம்ம மனைவிக்கு உடம்பு சரியில்லையே, அவரு கிட்ட எப்படி கேட்கறது? மதுரை போறதுக்குள்ள கேட்டுறலாமா? இல்ல அவரு சூப்பரண்ட வீட்டுக்கு கூப்பிடுறாரே, நம்மள கூப்பிடுவாரா? இந்த மாதிரியான பல யோசனைகள் இவருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு அவர் சொல்றாரு, அது உம் என்ன அக்பர் சாஸ்திரின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னோட 3வது சம்பந்தி அவர்கள் அக்பர் சாஸ்திரின்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஏன்னா அக்பர் மாதிரி இருக்கின்றதுனால கோவிந்த சாஸ்திரிங்கிற பேரு அக்பர் சாஸ்திரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் திடீர்னு நெஞ்ச பிடிச்சுக்கிறாரு. தடவி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் போய் தடவி விடுறாரு. சரி பண்ண முயற்சி பண்றாங்க. அப்படியே அவருடைய உயிர் இது மாதிரி கடைசி வரைக்கும் நான் மருத்துவரையே பார்த்ததில்ல அப்படிங்கிறாரு. ₹1 கூட நான் மருத்துவத்துக்காக செலவழிச்சதில்ல. ஆனா நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்றாரு. அதே போல மருத்துவரையே பார்க்காமல் அவரோட உயிர் பிரியறதாக அந்த முதல் கதை இருந்தது. 2வது கதை சிவமயம் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய கதை. 1992ல வந்த கதை அப்படின்னாரு. அதுல ஒரு கோவில், அந்த கோயில்ல ஒரு குருக்கள் இருக்காரு. அவரு பார்க்கும்போது ஒரு சாமியார் அந்த கோயிலுக்கு திடீர்னு வராரு. வந்து அவரு வச்சிருக்க கிளிகள், அவரு அமைதியா இருக்காரு. எதுவுமே அவரு பேசுறது இல்ல அந்த சாமியாரு. கிளி மட்டும் தான் வச்சிருக்காரு. கிளிக்கு சிவா சிவான்னு சொல்லிக் கொடுக்குறாரு. கிளியெல்லாம் சிவான்னு சொல்லுது.
அவரு சாப்பிடுறதில்ல. ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறாரு. கிளிகளுக்கு எல்லாரும் பழமெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. கிளிகளுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி குடுக்குறாரு. அவரோட அருள் கிடைச்சா உடனே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படியான சமயத்துல அந்த குருக்களுக்கு பார்த்தோம்னா, அவ்வளவாக ஒரு கடவுள் இருக்காரா? இருந்துட்டா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவர் தன்னுடைய வேலையெல்லாம் செய்ற மாதிரி இருக்கும். அதுக்காக மட்டுமே தான் வேலை செய்ற மாரி இருக்கும். உண்மையான கடவுள் பக்தி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த சாமியார பேச வைக்கணும்னு நெனைக்கிறாரு. அந்த சாமியார் பேசவே இல்ல அப்படின்றதுனால, பல விதத்திலயும் முயற்சி பண்றாரு. அவரு பேசுறதில்ல. அப்போ ஒரு நாள் அந்த குருக்கள் வந்து இவர்கிட்ட கால்ல விழுந்து அழுகுறாரு. "என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னப்போ, அப்பவும் அவரு சிவா அப்படின்னு தான் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் எனக்கும் அந்த சரசாவுக்கும் இருந்த உறவு தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி, ம் அ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அத எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பதைவதப்பிலயும், ஒரு குற்ற உணர்ச்சியிலயும் இருக்காரு. பாதி தான் செய்த தவற மறக்கறதுக்காகவும், மன்னிக்கப்படுறதுக்காகவும், மீதி உண்மையிலேயே மனம் உணர்ந்தும் அவரு அழுகுறாரு. அதற்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அவரு சிவா, சிவான்னு சிவநாமத்த தவிர வேற எதுவுமே சொல்றதில்ல அந்த குருக்கள். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவரு முழுக்க முழுக்க இந்த இறை பக்தியோட வாழ ஆரம்பிச்சுடுறாரு. இந்த மாரி சமயத்துல தான் திடீர்னு அந்த சாமியார் வச்சிருந்த கிளி ஒண்ணு சரசா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. சாமியார் சிவான்னு சொன்னா நெறைய கிளிகள் ஆயிருச்சு. இப்போ எல்லாருமே சிவா, சிவான்னு தான் சொல்லும். ஆனா இப்போ ஒரு கிளி சரசான்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப இந்த அபஸ்வரமா படுது. அத அந்த கிளியவே அப்படியே மூச்சையே நிறுத்திர்றாரு. ஓரமா கொண்டு போய் கோயிலுக்கு அதெல்லாம் முதல்ல அப்படியே ரொம்ப நகைச்சுவையா இருந்த மாரி இருந்துச்சு. அவரு சொல்ற அதே ஒரு மாடுலேஷன்ல சிவான்னு சொல்ற மாடுலேஷன்லயே அது சரசா, சரசான்னு சொல்லிட்டு இருந்தது. அது ரொம்ப நகைச்சுவையா இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, திடீர்னு அந்த கிளிக்கு ஒரு முடிவு அப்படிங்கும்போது ஒரு மாதிரி இருந்தது மனது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா 2 கிளி அதே மாதிரி சரசா அப்படின்னு சொல்லவும், அந்த கிளிக்கும் அவரு மோட்சம் குடுத்துடுறாரு. அப்ப கொஞ்சம் இத இது எந்த கிளி எப்ப சரசாங்கிற பேர சொல்லும் அப்படின்னு அவருக்கு தெரியல. அந்த ஒரு பயத்திலேயே, பதட்டத்திலேயே அவரு இருக்க ஆரம்பிச்சுடுறாரு. ஒரு நாள் அவரு பயந்தா மாதிரியே எல்லா கிளிகளுமே சரசா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது, எல்லா கிளிகளையும் கொன்றணும். இந்த அப்படின்ட்டு அந்த குருக்களையும் வேலைய விட்டு நீக்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. குருக்கள் குடும்பம்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா குருக்கள் இப்போ இறை பக்தியில இருக்கிறாரு. சிவநாமத்த தவிர அவரு ஒண்ணுமே இல்ல. ஆனால் அந்த சாமியாருக்கு இறை பக்தி அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாரி இந்த கதை முடியுது. நிறைய நகைச்சுவையாக இருந்தாலும், கடைசியில அத சிந்திக்கக்கூடிய கருத்துக்களும் நெறையா இருந்தது. அதே மாதிரி அந்த கிளிகளுக்கான முடிவு அப்படிங்கிறது, இது எல்லாமே நம்ம நிறைய அதுல யோசிக்க வேண்டிய விஷயங்களும் இருந்தது. அருமையான 2 கதைகள இன்றைக்கு தேர்ந்தெடுத்து, நமக்கு அந்த அருமையான வாசிப்பு அனுபவத்தை கொடுத்த சரவணன் கண்ணா அவர்களுக்கு நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை முடிக்குமோ. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. ஒரு நிமிஷம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ
எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. இன்னைக்கு கதை சொல்லி சரவணன் கண்ணா ஐயா அவங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது, அற்புதமா இருந்தது. கதை 2 கதைகளும் வெவ்வேறு விதத்துல நான் உணர்ந்தேன். இந்த கடலூர் எங்கள் ஊர் அது. அங்க அப்ப அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு அங்கேயே போயிட்டேன். கடலூருக்கு போயிட்டு அந்த ட்ரெயின் அவங்க ஏறின அந்த ட்ரெயின்லயே ஏறிட்டேன்னு சொல்லலாம். ஒரு மூலையில ஜன்னல் ஓரத்துல உட்காந்து அவங்க பேசுனதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டு ரசிச்சிட்டு இருந்தேன்னே சொல்லலாம். அப்படி ஒரு தருணம். கதை மிகவும் அருமை. நான் அந்த ஜன்னல் ஓரத்துல உட்காந்து இந்த அனுபவ உரைகளை கேட்டு ரசித்து வந்த அனுபவம் கிடைத்தது. ஆனால் கடைசியில டேஷ் 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 தான் சொல்லணும். காலையிலேயே ஜெயமோகன் எழுதிய சிவமயம் கதை அருமையாகவும் இருந்தது, பயமும் இருந்தது. இந்த காலை வேளையில் என்ன என்ன அனுபவங்கள் அனைத்தையும் அனுபவித்த ஒரு அனுபவம். அந்த கதாபாத்திரமாகவே மாறிய அந்த குரல் வளம் அருமை ஐயா. இது மாதிரி கதைகளை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் அனைவர் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். சிவாய நம ஓமென சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு காலும் இல்லை என இந்த நாமத்தை தான் இந்த 2வது கதையில நான் அனுபவிச்சு ரசிச்சேன். நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு சரவணன் கண்ணா அவர்கள் அப்படியே பேசையில உண்மையாவே நம்ம முழு நாடகத்தையே அப்படியே பார்த்த மாதிரி தான் இருந்தது. அதுல ஒருத்தர் தான் அங்கிருந்து பின்னாடி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற உணர்வே இல்லை. நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறதும் அந்த ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்குள்ள ரொம்ப அழகா போயிட்டே இருந்தது. அது அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமாக இருந்தது. இன்னும் சரவணன் கண்ணா அவர்கள் திறமை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்குது. அதே போல இங்க கேட்கறக்கும் அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும்னு ரொம்ப அழகா வள்ளியும் அவங்க தொகுப்புரையில் கொடுத்தாங்க. முற்போக்கு அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு ஒரு அன்பே சிவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கையில அது அந்த வார்த்தையை மாத்தி சொல்றனால எப்படி அந்த கிளியை கொன்னாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு கதைகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சரவணன் கண்ணா ஐயா கதையை அருமையா சொன்னாங்க. 2 கதைகள்ல உள்ள கதாபாத்திரங்களாவே ஐயா மாறிட்டாங்க. கிளி பேசுற மாதிரி, புதியவர் பேசுற மாதிரி, ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உணர்வு பூர்வமா ஐயா பேசி இனிமையான குரல்ல கதையை சொன்னது கேட்கக்கூடியதா இருந்தது. கதை வழி நல்ல கருத்துக்களை நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடியதாகவும் இருந்தது. ஐயா அவர்களுக்கு மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
அன்பு நண்பர், அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவருடைய முதல் கதையை மிஸ் பண்ணிட்டேன். 2வது கதை சொல்லும் பொழுது, இந்த கதையை நான் ஏற்கனவே அவர்கிட்ட வந்து கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சிறப்பா இருந்தது. சிவமயம். அந்த கீச்சு குரல்ல கீ கீ கத்துனது, அப்புறம் சிவா அந்த டோனுக்கு தகுந்த அப்படி கிளியும் கோரஸா அது கத்துறது, சரசா 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 இந்த மாதிரி அவருடைய அந்த குரல் மாடலேஷன்ல சொல்லும் பொழுது அந்த கதைக்குள்ளேயே நம்ம போயிடுறோம். சிறு வயசுல எல்லாம் நம்ம அந்த கதையெல்லாம் சொல்லும் பொழுது ஆக்ஷன் பண்ணி எல்லாம் கதை சொல்லுவோம். நம்ம டீச்சர்ஸா இருக்கட்டும், நம்ம தாத்தா மூத்தவர்கள் யாரா இருந்தாலும் கதை சொல்லும்போது அந்த ஆக்ஷனோட சிங்கம் வந்துச்சா, அந்த சிங்கம் அப்படி அப்படி இப்படி சொல்லும்போது நமக்கு அப்படியே அந்த கதைக்குள்ள போயிட்டு அந்த காட்டுக்குள்ள போற மாதிரியே ஒரு உணர்வு வரும். அது மாதிரி அந்த கிளி எவ்வளவு தூரம் வெறுப்பேத்தி இருக்கு பாருங்க. அந்த அவரை அந்த மாதிரி வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி அந்த வெறுப்பேத்தின அந்த அந்த நேரம் வந்து ரொம்ப கொஞ்சம் நீண்ட நேரமா தான் இருந்தது. அவர் ரொம்ப வெறுத்து போயிட்டு அழகா லாவகமா அதை அப்படியே ஒரு மாதிரி அன்பா கூப்பிட்டு வேட்டிகளை வச்சு அமுக்கி அது கொண்டது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் எல்லா கிளிகளும் கிண்டல் பண்றது, அப்ப கிளியவே அழிக்கிற மாதிரி நல்லா ஒரு அருமையா கொண்டு போயிருக்காங்க கதை. சிறப்பு. அவருடைய வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாத்துக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். சிறப்பான எனக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுனால எனக்கு பெருமையா இருக்கு. நான் அவரை பார்த்துதான் நான் கதை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறது எனக்கு அந்த உணர்வே தோன்றியது. அவர் கொடுத்த தைரியம் தான் நமக்கு அந்த கதை சொல்றதுக்கு எனக்கும் ஒரு உத்வேகம் கொடுத்தது. ஸோ அதனால சிறப்பா இருந்தது. முதல் கதை நான் கேட்கல, மேல்பதியில நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். சிறப்பு, வாழ்த்துக்கள். சரவணக்கண்ணா எப்போதுமே கதை சொல்றதுல ஒரு நேத்து கூட நாங்க பேசிக்கிட்டோம். அவருடைய அந்த இயல்பா இயற்கையா கடவுள் கொடுத்த அந்த குரல் வளம் இருக்கிறதுனால அவரு சாதாரண வாஸ்தா கூட ஒரு கதாநயத்தோட அழகா சொல்லுவாரு. சிறப்பு, வாழ்த்துக்கள் சரவணக்கண்ணா அவர்கள். நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. பின்னாடியே உங்க கிளியும் கூட கத்துது. நன்றி. ஆமா, நன்றி. நீங்க இந்த சரசான்னு சொன்னது, அதுவும் சரவணன் கண்ணா அவர் சொன்ன மாதிரியே அப்படியே இருந்தது. இந்த சிவாங்கிறது அழகா இருந்தது. நன்றி. சரவணன் கண்ணா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி. இன்னைக்கு ஆசிரியர் தினம். இங்கு இங்கு வரும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக உங்களுடைய காயல் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் இன்று தான் நினைக்கிறேன். ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். 3வதாக நீங்கள் தொகுத்து வழங்கின அந்த விஷயம் ரொம்ப, ஏன்னா இந்த கடந்த ஒரு மாதமாக எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எப்படி அப்படி கலெக்டிவாக எடுக்கிறீங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பாடம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம் ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர்கிட்ட எப்படி தேனியோட விஷயத்த தேனி மாதிரி எப்படி அந்த டைம் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து சுறுசுறுப்பான விஷயத்த ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாமோ, அது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பாடம் நம்ம வாழ்க்கையில் கிடச்சிட்டே இருக்கும். நம்ம கூட பழகுறவங்க, நம்ம பசங்க கூட, வாத்தியார் கூட, ட்ராவலிங்கில் போகிறவங்க கூட, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருந்துகிட்ருக்கும். நம்ம மைண்டில் வந்து நல்ல விஷயத்த எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர்கிட்டருந்தும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி தான் இந்த தளத்துலையும் நடந்துகிட்ருக்கும் எப்போதுமே. மனம் திறந்து ஆசீர்வதிக்கிறது, பாராட்டுறது விஜயாம்மாட்டேருந்து கற்றுக்கலாம். ரேவதி அவங்க அவங்க வந்து கூராய்வு பண்ணி பாராட்டுவாங்க. எப்படின்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்து சொல்லி எல்லாத்தையும் அழகாக சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் விந்தியா அம்மா வந்து இலக்கியபூர்வமாக அவங்க சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும்.
இவர் வந்து ஓவர்வெல்மிங்கா இருக்கும் இவர் சொல்றது. அருள் சேவியர் சொல்றது. இது மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த பாராட்டு மொழி இருக்கு இல்லையா? அந்த மொழி வந்து அ நம்மள முதல்ல இலகுவாக்கும். அந்த நம்ம சொல்ற விஷயங்கள்னால நம்ம வந்து பாதி உணர்ந்திருப்போம். இன்னும் அத சொல்லும்போது, இன்னும் மீதியும் உணர்ந்து நம்ம அத சொல்லுவோம். அந்த உணர்வு தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாங்குவேஜ் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் புரிஞ்சுக்கிற விஷயமே வந்து, நம்ம மனப்பூர்வமா, உணர்வுபூர்வமா எப்படி பேசுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னொருத்தரால ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்சர்வ் பண்ணவும் முடியும். அந்த உணர்வு நிலையோட பேசும்போது எப்போதுமே அந்த கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். பீப்பிள் டூ பீப்பிள் அந்த விஷயங்கள். அதெல்லாம் நான் இந்த தளத்தில பார்ப்பேன் எப்போதுமே. கதைகள் வந்து நம்ம பேசுறதுக்கான ஒரு மீடியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உயிரோட்டமா உணர்வுபூர்வமா வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு மனுஷங்கள்ட்ட இருந்தும் ஒவ்வொரு கதைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். நம்ம ரிசீவ் பண்றதுக்கு சிக்னல்ஸ கரெக்ட்டா வச்சுக்கணுங்கிறது தான் நம்ம நம்மளுடைய வேலையா இருக்கும். இந்த கதையிலயும் அப்படிதான் அவரோட நல்ல விஷயங்கள சொல்லி, அ ஒரு ரயில் பயணத்தில கூட அவருடைய விஷயங்கள் பத்தி சொல்லிட்டே இருக்காரு. அ அன்சர்டனிட்டியான லைஃப் தான் எப்போதுமே யாருக்கும் அடுத்த இது நிகழ்வு தெரியாது. அதுதான் வாழ்க்கை. அது மாதிரி தான் அதோட முடிவு மட்டும் நம்ம அத எடுத்துக்க வேண்டாம். அதோட முழு கதைய பத்தின சுவாரஸ்யத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆ அது மாரி பேச ஆரம்பிக்கும்போது நெறைய விஷயங்கள் அடுத்தவங்க பேசுவாங்க. அவங்கள்ட்டருந்து கேட்க ஆரம்பிக்கும்போது, நமக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கு பதில் இருக்கும். இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். கதை கத சொல்லிட்டே இருக்கும். 2வது கதையில பார்த்தீங்கன்னா, ஆ குருக்கள் வந்து இவர பத்தி நெனச்சுட்டே இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அ அவரு சிவமயம் ரேஞ்சுக்கு அவர் போயிறாரு. இவர் வந்து சிவான்னு சொல்லிட்டு இருந்தவரு, அ சரசாங்கிற குரல மட்டும் புடிச்சுட்டு வந்ததுனால, சரசா பின்னாடியே அந்த கேரக்டரே போய் இப்ப இது இது என்ன சொல்லுதுன்னா, இதோட தாத்பரியம் என்னன்னா, நமக்கு என்ன நம்ம நெனச்சுட்டே இருக்கோமோ, அதா மாறிடுவோம். இவரு சிவான்னு நெனைக்கிற வரைக்கும் ஒண்ணும் இல்ல. சரசாங்கிறது அவரு சில புடிக்காத விஷயத்த நெனைக்கும்போது, அது வன்மமா அடுத்த கட்டத்துக்கு போயிடுது இல்லையா? தான் செய்ய முடியாத வேலைகள்லாம் அவர் செய்றாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையில ஏதாவது புடிக்காத விஷயத்த, நெருடலான விஷயத்த, அ நண்பர்கள்ட்டயோ, பசங்கள்ட்டயோ இருக்கிற பிடிக்காத விஷயத்த, அத சொல்லும்போது, அத நம்ம அது இதுதான் அப்படின்னு புரிஞ்சுட்டு, அதற்குண்டான இடைவெளியோட அத பயணிக்கும்போது நல்லாருக்கும். அவங்களுக்கு புரிய வைக்கிறது நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஒரு விஷயம் அழகா சொல்லியிருந்தாரு. மா ஃபர்ஸ்ட்டு பேசும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடைவெளி இருக்கு. ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடைவெளி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது மாதிரி, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நம்ம குடும்பமா இருந்தாலுமே, ஒவ்வொரு கேரக்டருக்கும் உள்ள இடைவெளிய நம்ம புரிஞ்சுட்டோம்னா, அவர்களோட வளர்ச்சிக்கும் பாதிப்பு இருக்காது. நம்மளுடைய மனசுக்கும் பாதிப்பு இருக்காது. அந்த அந்த இடைவெளி தான் வாழ்க்கையோட அ பயணமாவே இருக்கும். இப்போ சத்தம் கேட்கிறதே மௌனமான இடத்துல தானே! அந்த இடத்துலயும் வெற்றிடமா இருந்தா கேட்காது. ஆனா காற்றுக்கு வந்து இப்ப நம்ம பேசுற விஷயத்த கேட்கிறோம் அப்டின்னா, இடையில கேப் இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து அத தொடர்ந்து கேட்க முடியும். இல்லைன்னா ஒரே சவுண்ட் தான் வரும். அது மாதிரி தான் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து அணுகும்போது, அந்தந்த கேரக்டருக்கு உண்டான கேப்ப நம்ம குடுத்துட்டோம்னா, எங்கேயுமே வந்து பிரச்சனை வராது. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, சமூகத்துல இருக்கிறவங்களுடைய எல்லாரோட பழக்கவழக்கத்திலயும் இருக்கு. நம்ம பாதி நேரங்கள்ல நம்மள வந்து அவங்கள்ட்ட தேடுவோம். இல்ல நமக்கு பிடிச்சத அவங்களுக்கு சொல்லுவோம். இத தாண்டணும். இத தாண்டி அவங்களாவே இருக்க வைக்கணும். நம்ம நம்மளாவே இருப்போம். இந்த இடைவெளி தான் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து அவங்கள பத்தின புரிதல நமக்கு உள்ளே கொண்டு வரும். அ அதுதான் அந்த அவர் சொன்ன இடைவெளிங்கிற ஒரு விஷயத்தோட எனக்கு கனெக்ட் ஆன நெறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தது. நன்றி ஆரோக்கிய பெற்றோர் தோழர். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இந்த நாள் இனிய நாள் அருமையாக அனைவருடன் உரையாடிய ஒரு நாளாகவும் அமைந்தது. ரொம்ப நன்றி, நன்றி. மிக்க நன்றி ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் பகிர்ந்திருந்தீங்க. நிச்சயமா நம்மளோட பயணிக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். முக்கியமா இன்றைக்கு விந்தேகோரி அம்மா நம்மோட இணைஞ்சிருக்காங்க. சத்யநாராயணன் ஐயா இருந்தாரு.
ரிஷிகேசவன் ஐயாவும் நிறைய பேருக்கு மாணவர்களை வழிகாட்டிட்டு இருக்காரு. பவுலின் இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நம்மோட பயணிக்கும் அனைவருக்கும், அனைத்து சித்ரா பாபு மற்றும் அனைத்து ஆசிரியர் அவர்களுக்கும் நம்ம ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஜயகுமாரி அம்மா, நீங்க பேசுறீங்களா? நன்றிகள் அம்மா. இன்னைக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நாம அனைவரும் சேர்ந்து அவங்கள வாழ்த்தணும், சேர்ந்து வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் ஆசிரியர்கள் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், உயர்கல்வி, நல்லொழுக்கம் பெற்று சிறந்தோங்கி வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிங்கம்மா. வெந்தயகுமாரி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நல்கிய சரவணன் கண்ணா ஐயா அவர்களுக்கு நன்றி. மிக அழகாக வாழ்த்து கூறிய விஜயாம்மாவுக்கு நன்றி. கற்பகவல்லி அம்மா, உங்களுடைய படம் காயல் நேற்றை பார்த்தேன். படம் சிறக்க நல்வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. செப்டம்பர் 12ஆம் தேதி தான்மா படம் வெளியாகுது. முதல்ல 5ஆம் தேதின்னு சொன்னாங்க, இப்போ 12ஆம் தேதி வெளியாகுதுமா. உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. அம்மா, நம்ம தளத்துல அந்த படத்தை பார்த்தேன், அதை சொன்னேன். அந்த குரல் எல்லாம் கேட்டேன், அருமையா இருந்ததும்மா. நன்றிங்கம்மா. இந்த சரவணன் நான் கண்ணா சொல்லும்போது 5ஆம் தேதின்னு சொன்னாரு, அதனால நான் அந்த தேதி மட்டும் கொஞ்சம் மாத்தி சொல்லிக்கிறேன். 12ஆம் தேதி அப்படிங்கிறத கொஞ்சம் அவர் சொன்னது நான் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு ஒரு வாரம், அதை சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்யலாம். நன்றி அனைவருக்கும். ஒரு அருமையான நிகழ்வு. 2 கதைகளோட வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. நிச்சயமா இந்த வாசிப்பு அனுபவம் அப்படிங்கிறது, வாசிக்கிறவங்களுக்கு அதை கேட்கறதுங்கிறது ஒரு சிறந்த அனுபவம். அதுவும் நம்மை போல ஒத்த எண்ணம் இருக்கிறவங்களோட சேர்ந்து கேட்கும்போது அது இன்னும் பல விதங்கள்ல நமக்கு புரிதலை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அழகிய அனுபவத்தை கொடுத்ததற்கு சரவணன் கண்ணா அவர்களுக்கு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வழக்கறிஞர் உமாசங்கரி அவர்களின் சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.